ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி டைரக்டர் ட்ராமாக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எனக்காக அந்த ஆப்ஷனே லைக் அண்ட் சப்ஸ்கிரைபர் தட்டிட்டு வாங்க. இப்போ ட்ராமாவோட ஓப்பனிங்லேயே நம்ம கதையோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவளை பார்த்தீங்கன்னா பசங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூமுக்கிட்ட வந்து ஒரு பையனை வீடியோ எடுத்துகிட்டு இருக்கா. இந்த பையன் பார்க்க சூப்பராக இருக்கான். இந்த பையனை வீடியோ எடுத்துகிட்டு போய் நம்ம ஃப்ரெண்டு கிட்ட காமிச்சிட வேண்டியது தானே. இவனை வீடியோ எடுத்துகிட்டு இருக்கா. அவளுக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் கால் பண்ணுறா. அடியே எங்கடி போன? உன்னை கிளாஸில் காணுன்னு டீச்சர் கேட்டாங்க. உனக்கு வயிறு கலக்குது, அதனால நீ பாத்ரூம் போயிருக்கன்னு சொல்லியிருக்கேன்னு சொல்ல. உன்னோட பாய் ஃப்ரெண்டு உன்னை விட்டுட்டு போயிட்டா நீ ரொம்ப ஃபீல் பண்ணல. அவனை விட சூப்பரான பையனை பார்த்து வச்சிருக்கேன், நீ எதுக்கு கவலைப்படாத. அந்த பையனை ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். பார்த்தோன்னே உனக்கு பிடிச்சிட்டு பாருன்னு பேசிகிட்டு இருக்கேன். பார்த்தாவ பின்னாடி இது எல்லாத்தையும் ஒரு பையன் கேட்டுட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் தான் நம்ம கதையோட ஹீரோ ஹீரோயின். மேடம் கிளாஸில் இல்லாமல் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குன்னு தேடிட்டு இருந்தேன். இப்போ போக பார்க்க ரெஸ்ட் ரூம் தேடுற மூஞ்ச பாரு, ஒழுங்கா வா ஸ்டாஃப் ரூம்க்குன்னு சொல்லி ஹீரோவில் அங்கேருந்து கூட்டு வந்துடுறான். ஆக்சுவலாக ஹீரோ இதே இடத்துல தான் வேலை பார்த்துட்டு இருக்கான் டீச்சராக. எப்பவுமே இப்படி கூட்டு வர அவளை பார்த்தீங்கன்னா, யோ தெரியாமல் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்னை விட்டுடுன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது வாடின்னு சொல்லி ஸ்டாஃப் ரூமுக்கு கூட்டு வந்து, இங்கே பாருங்க டீச்சர், இந்த பொண்ணை நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது பார்த்துட்டா, இவளுக்கு சரியான தண்டனை கொடுங்கன்னு சொல்ல, டீச்சர் டோரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணது இவன் தான், ஏன் மேலே எந்த தப்பு கிடையாது, தண்டனை கொடுக்குறதுனா இவனுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, நீ என்னோட ஜூனியர் தானே, உனக்கு இந்த இடத்துல என்ன வேலை? இந்த இடத்துல வந்து பசங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதை வீடியோ எடுத்துட்டு இருக்கியா? இவளுக்கு நல்ல தண்டனையாக கொடுங்கன்னு சொல்ல, 1/2 மணி நேரம் ஸ்டாஃப் ரூம்லேன்னு இல்லைன்னு டீச்சர் சொல்கிறாங்க. அதை பார்த்தோன்னே என்ன பார்த்தீங்கன்னா, ரூமெல்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு போங்க, இல்லைனா இவ தப்பிச்சு போக கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு போக, அவங்களும் ஹீரோனை உள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. இவங்க இப்படி பண்ணுவோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, ஐயோ எப்படி இந்த இடத்துல இருந்து தப்பிக்க போறேன்னு தெரியலன்னு அங்கே உள்ள ஜன்னல் பார்த்தோன்னே, எங்கேருந்து போயிட வேண்டியதானே ஜன்னல் விலையை ஏறி குதிச்சு வந்துட்டு இருக்கா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா மாடியில் திருட்டுத்தனமாக வந்துட்டு இருக்கா. அது ஹீரோ பார்த்துடுறான். மேடம் இப்படி தான் வீட்டுக்கு போகலான்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா உன் வேலையை பார்த்துட்டு போயான்னு இவன் பொறுமையாக நடந்து வந்துட்டு இருக்க. அவள் கால் ஸ்லிப் ஆகி கீழே விளையாடுற மாதிரி போக, அதை பார்த்தவொடனே ஹீரோ அவளை பிடிச்சிடறான். இவன் இப்படி பிடிச்சவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவை டச் பண்ணி பார்த்துட்டு இருக்க. டச் பண்ணதெல்லாம் போதும், நல்லா தான் இருக்க, கண்ணை முடிச்சு பாருடின்னு சொல்ல, இவ்வளோ ஹீரோவை தள்ளி விட்டுட்டு, காப்பாற்றினதுக்கு தேங்க்யூ சீனியர், நீங்கள் இல்லைன்னா என் கை காலே உடஞ்சி போயிருக்குன்னு இவ கேட்க பக்கம் இழிச்சிட்டு போகலான்னு பார்க்க, ஹீரோ அவளை பிடிச்சிக்கிறான். அதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடுங்க, இதுக்கப்புறம் இந்த தப்பை பண்ண மாட்டேன் ப்ளீஸ், எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக என்ன கொண்டு போட்டுருவான்னு சொல்ல, அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் அப்பாவுக்கு தான் சொல்லணும்னு ஹீரோ சொல்கிறான். அது பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் சீனியர் இப்படிலாம் பண்ணாதீங்க, எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலான்னு சொல்ல, அவனும் சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறான். இப்போ ஹீரோயின் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வந்துட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்டு தான் வரா. ஏண்டி கிளாஸுக்கே வராமல் எங்கே போயிட்ட? டீச்சர் உன்னை கேட்டு ஏன் உசுரை வாங்கிட்டாரு தெரியுமான்னு சொல்லிட்டு, இப்போ அவளை பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஹேண்ட்ஸமாக இருப்பான்னு சொன்னியே, அந்த பையனோட ஃபோட்டோ வச்சிருக்கியான்னு சொல்ல, அடைப்போடி எனக்கே நேரம் சரியா இல்லை, என்ன பண்ண போறேன்னு தெரியல நீ முழிச்சிட்டு இருக்கா. அவளுக்கு அவளோட அப்பா தான் மெசேஜ் அனுப்புறாரு, வீட்டுக்கு வா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு. அந்த மெசேஜ் பார்த்தோன்னே, சார் நான் வீட்டுக்கு போகிறேன், அப்பா என்ன பார்க்கணும்னு சொல்கிறாருன்னு இவன் வேகமாக வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல இவளோட அண்ணன் தான் நிற்கிறான். இப்போ அவங்க அண்ணனை பார்த்தோன்னே, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பதான் உன்னை வீட்டுக்கு கூட்டு வர சொன்னாரு, நீ கூட வந்துதான் ஆகணும், ஏன்னா உனக்கு ஒரு சர்ப்ரைஸான விஷயம் அப்பா வச்சிருக்காருன்னு சொல்ல, என்ன சர்ப்ரைஸு? சும்மா என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு என்னை இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசுதீங்கன்னு சொல்ல, நீ வரலன்னா அப்பா கிட்ட கண்டிப்பாக போட்டு விட்டுருவேன்னு சொல்லிட்டு இருக்க. ஏண்டா உன் அக்கா கிட்ட இப்படி தான் பேசுவியா? கொஞ்சம் கூட உன் அக்காவுக்கு மரியாதையை தரமாட்டியான்னு இவ கண்ணா பின்னா அவனை பிடிச்சி திட்டிட்டு காதை பிடிச்சி திருவிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோவை பார்த்தோன்னே, உனக்கு என்ன தான் வேணும், எதுக்காக என் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் உன்னை பார்க்கறதுக்காக வரல, உன் தம்பியை பார்க்கறதுக்காக வந்தேன். டே அடுத்த 2 லெசன் நானே உனக்கு சொல்லித்தரேன், நீ எதுக்கு கவலைப்படுதுன்னு சொல்ல, ரொம்ப தேங்க்யூ சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த பயப்புல பார்க்க ஹேண்ட்ஸமாக இருக்கான். இவனை சைட் அடிக்காமல் இருக்கவே முடியல அப்படின்ற மாதிரி இவன் பல்ல காமிச்சிட்டு இருக்க. அடியே அப்பா வெயிட் பண்ணுறாரு, வீட்டுக்கு வந்துட்டாலன்னு அவன் அவளை அங்கேருந்து கூட்டு வந்துடுறான். இப்போ வீட்டுக்கு வந்தவுடனே அவங்கப்பா பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும், உனக்கும் பெய் குடும்பத்தோட பையனுக்கும் கல்யாணம் பண்ணுறதா முடிவு பண்ணிட்டேன்னு சொல்ல, எனக்கு கல்யாணமா? அப்பா எனக்கு 20 வயசு தான் ஆகுது, அதுக்குள்ளே கல்யாணம் பண்ண போகிறீங்க? உங்களுக்கு காசு தேவைப்படுதுன்றதுக்காக உங்கள் சொந்த பொண்ணையை வைக்க பார்க்குறீங்களான்னு சொல்ல, வாய மூடு, இந்த கல்யாணம் நான் முடிவு பண்ணது கிடையாது, ஓ தாத்தா தான் முடிவு பண்ணாரு, ஓ தாத்தா முடிவு பண்ணதுனால என்னால் எதுவும் பண்ண முடியாது, ஓ குடும்பத்துக்காக இந்த கல்யாணத்தை நீ பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் முடியாது, என்னால் ஒத்துக்கவே முடியாதுன்னு இவன் உங்கள் அப்பா கூட சண்டை போட்டுட்ருக்க. இந்த கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணது ஓ தாத்தா தான், எது பேசுறதுனாலும் அவர்கிட்ட பேசிக்கன்னு சொல்ல, ஆட போங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப சோகமாக அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா நம்பர் கொடுத்துருப்பாரு, மாப்பிள்ளையோட நம்பர், அதில் பேய் ஒன்று இருக்கு. அது பார்த்தவொடனே இந்த பையன் யாருன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி முழிச்சுட்டு அடுத்த நாளே அவனை பார்க்கறதுக்காக பேய் குடும்பத்தோட கம்பெனிக்கு தான் வந்திருக்கா. ஆக்சுவலாக ஸ்கூலில் இருக்க நம்ம சீனியர் ஹீரோவோட பேர் பெயின் தான் இருக்கும். இவளுக்கு ஹீரோவோட ஃபுல் நேம் தெரியாது, பெய்யான் அப்படின்றது வேற ஆள்னு நினச்சிட்டு இருக்கா. இப்போ அவள் ஹீரோவோட கம்பெனிக்கு வந்து அந்த ஆளை பார்த்தே ஆகணும்னு வந்துட்டு இருக்கா. பார்த்தா ஹீரோ மேலே இடிச்சிடறான். அவனை பார்த்தவொன்னே, சீனியர் எங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல,
இந்த கம்பெனியில் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்போ இங்கே இல்லாமல் வேற எங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸ்கூலில் ஏதாவது கிளாஸ் எடுத்துட்டு இருப்பீங்கன்னு நினச்சேன். கம்பெனியில் வேலை பார்க்குறீங்களா எனக்கு தெரியாதுப்பா. நான் இங்கே ஒரு முக்கியமான ஆளை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்ல, யாரை பார்க்குறதுக்குன்னு ஹீரோ கேட்குறான். இந்த கம்பெனியோட பிரசிடெண்ட்டை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். அவரோட ஃபோட்டோஸ் வச்சுருக்கீங்களா? அவர் பார்க்க எப்படி இருப்பார்? ஏதாவது இருந்தால் சொல்லுங்களேன்னு சொல்ல, எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லைன்னு ஹீரோ சொல்கிறான். இவன் இப்படி பேசிகிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோட ஃப்ரெண்டு தான் வரான். இப்போ அவர் பார்க்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, உனக்கு வேலை இருக்குல்ல, ஒழுங்காக அந்த இடத்த விட்டு போடன்னு சொல்ல, ஆமாம்மா வேலை இருக்குன்னு அவனும் அந்த இடத்த விட்டு போயிடுறான். அவன் போனதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா, இதுக்காக ரொம்ப டென்ஷனாக இருக்க, உனக்கு எங்கள் கம்பெனியோட பிரசிடெண்ட்டுக்கோ கல்யாணம் பண்ண போகிறாங்க அதுதானே அப்படின்னு சொல்ல, ஆமாம் எல்லாத்தையும் காரணம் என் கிழவன் தான். அந்த கிழவன் அந்த வேலையெல்லாம் பார்த்து வச்சிட்டான் அப்படின்னு சொல்லி இவளோட தாத்தாவை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்க. தாத்தாவை பற்றி இப்படிலாம் பேசினேன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் போட்டு விட்ருவேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். அதை பார்த்தோன்னே இவன் வாய முடிக்கிறா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஓ தாத்தா திட்டுற மாதிரி எங்கள் பிரசிடெண்டே திட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத, இந்த விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்க, உனக்கு கடிச்சு திண்டு வரேன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே இவ பயந்து போயிட்டு, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு நான் கிளம்புறேன்னு அவள் குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இவனை பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே இவளுக்கு நம்ம யாருன்னு தெரியலையா, நம்மக்கிட்டே நம்ம யாருன்னு கேட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு வந்ததுக்கப்புறம் ஹீரோக்கு தான் மெசேஜ் அனுப்புகிறான். எங்கள் பாரியா உனக்கு கல்யாணம் பண்ணிங்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு மெசேஜ் அனுப்ப, அந்த மெசேஜை பார்த்து ஹீரோ சிரிச்சுட்டு, கண்டிப்பாக அந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்குவேன், நான் யாருன்னு உனக்கு ஞாபகப்படுத்தியே தீருவேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இப்போது நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் ஃப்ரெண்டு கூட ஒன்றா உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு, என் வாழ்க்கையே போயிடுச்சு, நான் பணக்காரனை கல்யாணம் பண்ணி குழந்தைங்களுக்கு அம்மா அங்கே போகிறேன், என்னால் வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இவ புலம்பிக்கிட்டே சரக்கு அடிச்சிட்டு இருக்க. சரி விட்ரின்னு அவளோட ஃப்ரெண்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இவளுக்கு ரெண்டு பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். அவனை பார்த்தவனே இவ போய் ஹீரோ மேலே விழுந்துட்டு இருக்க. என்ன செடியூஸ் பண்ண பார்க்குறியா அப்படின்னு இவன் கேட்க, அதெல்லாம் செடியூஸ் பண்ண பார்க்கல, பார்க்க ரொம்ப அழகாக இருக்கியா, அதான் கிட்ட வந்துட்டேன்னு இவ ஹீரோவை பிடிச்சி வச்சுட்டு ஒரு வழி ஆகிட்டு இருக்க. அதை பார்த்தவனா அவளோட ஃப்ரெண்டு ஷாக் ஆகிட்டு, அடி வந்து தொலைடி இதோ பண்ணி தலையாதடி அப்படின்னு சொல்லி அவளை பிடிச்சி இழுத்துட்டு இருக்க. இவ வர மாட்டேங்கிறா. அதை பார்த்தவனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, கார் வெளியே தான் இருக்குது, வாங்க எல்லாரும் ஒன்றா போகலான்னு சொல்ல, அந்த இடத்துக்கு இவளோட தம்பியும் வந்துடுறான். இப்போ அவன் தான் காரை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்க. இவங்க எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ அவளோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா இவ சீனியரை நல்லா கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. என்ன அங்கே போகுதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டு, அவள் போதையில் இருக்கா, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. அதை பார்த்து இவளோட தம்பி சிரிச்சிட்டு இருக்கான். ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கு தான் கல்யாணமே பண்ணி வைக்க போகிறாங்க. அந்த விஷயம் அவனுக்கு நல்லாவே தெரியும். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ தூங்கி இருந்திருக்கா. ஐயோ எனக்கு தலை பயங்கரமாக வலிக்குது, இதுக்கப்புறம் குடிக்கவே கூடாதுடா சாமி அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்க. இவ இப்படி வச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட தம்பி தான் வரான். இப்போ உனக்கு நிச்சயம் பண்ணுறதுக்காக பை குடும்பத்துலேருந்து ஆளுங்க வராங்கன்னு சொல்ல, அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இவ ரெடி ஆகிட்டே கீழே வரா. இவ எப்படி கீழே வந்து நின்றுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் அவங்க தாத்தாவும் தான் வராங்க. அவனை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, இந்த பைத்தக்கரை இங்கே என்ன பண்ணுறான், இவன் பெய் தானே, அப்படின்னா நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறது இவன் தானா அப்படின்னு இவ ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்க. எவ்வளோ பார்த்தீங்கன்னா, ஏண்டா நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க, ஆமாம் ரொம்ப நல்லாவே தெரியும், கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னா அமைதியாக இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோம்னா நம்மளால் பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்த்து வச்சு கவுத்துட்டானுங்களா அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டு இருக்க. இந்த சைடு தாத்தா பார்த்தீங்கன்னா, உங்கள் ரெண்டு பேருக்கும் 5 வயசு தான் வித்தியாசம், அதனால எதுவும் ஃபீல் பண்ணிக்காதீங்க, நீங்கள் ரெண்டு பேரும் நல்ல கப்பலாக இருப்பீங்க அப்படின்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோவோட தாத்தா பார்த்தீங்கன்னா, வரதட்சணையாக புதுசாக நடக்க போகிற ப்ராஜெக்டில் உங்களையும் நான் பார்ட்னராக சேர்த்துக்கலான் இருக்கேன், இதுக்கப்புறம் இது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி கையில் டாக்குமெண்ட்டோட வந்துடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் போய் கொஞ்சம் தனியாக பேசினா நல்லா இருக்குன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு ஹீரோவை கூட்டிகிட்டு தனியாக வந்துடுறா. இப்போ தனியாக வந்ததுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, தயவு செஞ்சு விட்டுருங்கன்னு சொல்ல, எனக்கு தான் விருப்பம் இல்லை, ஆனால் தாத்தாக்காக அந்த கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது, நீ எனக்கு கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், நம்ம ரெண்டு பேரும் போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடலாம், உன்னோட ஐடி கார்டை கொடுன்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ சரின்னு ஹீரோவை கல்யாணம் பண்ணிட்டு வெளியே வரா. இப்போ அவங்க ரெண்டு பேரும் இப்படி ஒன்றா வந்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஐடி கார்டை பிடிங்கி வச்சுட்டு, இது என்கிட்டே இருக்கட்டு, தேவைப்படுச்சுன்னா உனக்கு தரேன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு என்னோட வீட்டுக்கு வந்துடுன்னு சொல்ல, இவ்வளோ சீக்கிரம் வரணுமா, எதுக்காக இவ்வளோ சீக்கிரம் வரணும், இன்னைக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டு, அதுக்காக கூப்பிட்றியா, எங்கள் பாரியா நான் பீரியட்ஸ் ஆகிட்டேன், என்னெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்ல, நான் ஒன்றும் அதுக்காகலாம் உன்னை கூப்பிடல, நீ என்னோட பொண்டாட்டி அப்படின்னா என் வீட்டில் தான் இருக்கணும், உன் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு ரெடியாகிடும், உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஈவினிங் ஆகுது. ஈவினிங் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவர் ரூமுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க. ரொம்ப நேரம் ஆகியும் அந்த இடத்துல ஹீரோயினை காணும். அது பார்த்தோன்னே இவனை பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்காக 20 நிமிஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, வந்துட்டேன் வெயிட் பண்ணுன்னு இவளோட திங்ஸ்லாம் எடுத்துட்டு ஹீரோ கிட்ட வந்துடுறான். இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவளை கூட்டு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவ கூட படிக்கிற பையன் தான் வரான். இப்போ
ஏய் லின்னை பார்க்குறதுக்காக ப்ரோக்ராம்க்கு டிக்கெட் வாங்கியிருக்கேன் வரியா அப்படின்னு சொல்ல ரொம்ப சூப்பர் கண்டிப்பாக வந்துடுறேன். ஆனால் இப்போ எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் வீட்டுக்கு போயிட்டு இன்னொரு நாள் வந்து உங்களை பார்க்குறேன்னு சொல்ல அவனும் ஓகேன்றான். இப்போ ஹீரோயின் இப்படி அவன் கூட பேசுகிறத பார்த்தவொன்னே ஹீரோக்கு பொறாமையாக வந்துட்டுருக்கு. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா உன் புருஷன் இருக்கும்போது இன்னொரு பையன்கிட்ட இப்படி பேசுறது நல்லது கிடையாது, அதனால பார்த்து பத்திரமா நடந்துக்கன்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூட்டு வந்துடுறான். இப்போ அவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ளே வந்தவுடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா எங்கே பாரு என்ன நடந்தாலும் சரி நான் உன் கூட ஒன்றாலாம் இருக்க மாட்டேன், ஒரே வீட்டில் படுக்க மாட்டேன்னு சொல்ல உனக்கு வேறு ரூம் இருக்குது எனக்கு வேறு ரூம் இருக்குது, அதனால நீ எதுக்கும் ஃபீல் பண்ணதுன்னு சொல்ல அப்பாட நான் தப்பிச்சேன் தண்ணி ரூம் கடிச்ச ஜாலி தான் அப்படின்ற மாதிரி இவளோட ரூமுக்கு வரா. வந்து பார்த்தா அந்த ரூம் சூப்பராக இருக்குது, இவ்வளோ பெரிய ரூம் எனக்கா அப்படின்னு இவன் வந்து பார்க்க அந்த இடத்துல பொண்ணுங்க யூஸ் பண்ணுற பர்ஃப்யூம்லாம் இருக்குது. அதை பார்த்தவொன்னே அப்படின்னா அந்த இடத்துல நிறைய பொண்ணுங்க இருந்திருக்காங்க, சரியான பொறுக்கி பேலாக இருந்திருப்பா போலன்னு ஹீரோவை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கா. பின்னாடி ஹீரோ தான் இருக்கான். உனக்காக நானே தான் இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணேன், பிடிச்சிருக்கா சரி வா சாப்பிட போலான்னு சொல்ல எனக்கு கூட பசிக்கல போயான்னு இவ சொல்லிட்டு இருக்கா. அவள் வயிறு சவுண்டு போடுது. அதை பார்த்தவொடனே ஹீரோ சிரிச்சுட்டு வா உனக்காக வெயிட் பண்ணுறேன்னு போக இவ்வளோ பின்னாடியே வந்துட்டு இருக்கா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீயா சமைச்சேன் பார்க்குறதுக்கு ஒன்றும் அவ்வளோ நல்லா இல்லைன்னு சொல்ல நல்லா இல்லைன்னா நான் எடுத்துறேன்னு ஹீரோ எடுக்க வர வேண்டாம் நல்லதாக இருக்கு கொடுத்து தலை சாப்பிட்றேன்னு இவன் சாப்பிட்டுட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா நைட்டு 10 மணிக்கெலாம் வீட்டுக்கு வரணும், அதுக்கு மேலே லேட்டாக வரக்கூடாதுன்னு சொல்ல என்ன நீ இப்போவே ரூல்ஸ் போடுற, என்னால் இவ்வளோ சீக்கிரம்லாம் வீட்டுக்கு வர முடியாதுன்னு சொல்ல நீ வந்து தான் ஆகணும், இல்லைனா உங்கள் அப்பா கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது வரும், உன்னோட நம்பர் கொடு நான் இதுக்கப்புறம் உனக்கு பணம் சென்ட் பண்ணுவேன், உனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் உன் அப்பா கிட்ட பணம் கேட்குறது அவ்வளோ நல்லா இருக்குது, இதனால என்கிட்ட கேளு மாதம் 1 மில்லியன் சென்ட் பண்ணுறேன், 10 கேளு நானே பார்த்துக்கிறேன்னு சொல்ல எனது 1 மில்லியன் இவ ஷாக் ஆகிட்டு ஃபோனை கீழே போட்டுடுறா. இவ்வளோ பணம் எங்கள் அப்பா எனக்கு கொடுக்கவே மாட்டாருன்னு சொல்ல உங்கள் அப்பா கொடுக்க மாட்டாரு, ஆனால் நான் என்னோட பொண்டாட்டிக்கு கொடுப்பேன், உனக்கு ஆசைப்பட்ட எல்லாத்தையும் வாங்கிக்கன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தூங்கலானே ரூமில் உட்காந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ பால் எடுத்துகிட்டு வரான். அவனை பார்த்தோன்னே இவன் பயந்து போயிட்டு யோ ரூம்க்கெலாம் வரமாட்டேன்னு சொன்ன இப்போ மட்டும் எதுக்காக வரேன்னு சொல்ல உனக்கு பால் கொடுக்கறதுக்காக தான் வந்தேன் இந்தா குடின்னு சொல்ல இவ்வளோ குடிக்கிறான். இவன் இப்படி குடிக்கும் போது ஹீரோ பார்த்தீங்கன்னா அதில் மருந்து கலந்துருக்கேன்னு சொல்ல இவன் குடிச்சிட்டு இருந்ததை துப்பிடுறா. உங்கள் அப்பா சொன்னார் உனக்கு வயிறு சரியில்லாமல் போகணும், அதுக்கான டானிக் தான் கலந்துருக்கேன் குடின்னு சொல்ல இவ்வளோ குடிச்சிட்டு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா என்னோட பொண்டாட்டி அப்படின்றத மறந்துடுறத பார்த்து பத்திரமா நடந்துக்குன்னு சொல்ல ஆட போயா அப்படின்ற மாதிரி இவ பார்த்துட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் ரெடி ஆகிட்டு வர அந்த இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா அரைகுறையாக நின்று சமைச்சிட்டு இருக்கான். அவனை பார்த்தவொடனே இவ்வளோக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்க. வா வந்து உட்காந்து சாப்பிடுன்னு ஹீரோ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. எப்போது இப்படி தான் சட்டப்படாமல் சாப்பிடுவியா, இப்படி உட்காந்து சாப்பிட்றதுக்கு எதுக்கு பேண்டை போட்டிருக்கான், அதே கழட்டிட்டு உட்கார வேண்டியதுன்னு சொல்ல என் பொண்டாட்டிக்கு என் பேண்டை கழட்டுறதுல ரொம்ப விருப்பம் போலன்னு இவ சொல்ல நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, என்ன அந்த மாதிரி நினச்சான்னு சொல்ல பார்த்தா அப்படிதான் இருக்குன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவளுக்கு கோவமாக வருது. இன்னைக்கு உன்னை ஸ்கூலில் நானே ட்ராப் பண்ணுறேன் என் கூட வந்துடுன்னு சொல்ல சரி அப்படின்னு சொல்லிட்டு இவ ஹீரோ கூட தான் வந்துட்டு இருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் காரில் ஒன்றா வந்துட்டு இருக்க. எங்க பாரு எங்கள் அப்பா சொன்னாங்க தாத்தா சொன்னாங்கன்றதுக்காக என்னை பார்த்துக்கணும்னு எந்த அவசியமே இல்லைன்னு சொல்ல உன்னை பார்த்துக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நான் என் விருப்பத்தோடு தான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி வைக்கிட்ட வந்துட்டு இருக்கேன். அதை பார்த்தோன்னே இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவளோட சீட் பெல்ட்டை கழட்டி விடுறான். இவன் இப்படி பண்ணவொன்னு வேணும்னே தானே என்னை ஃப்ளட் பண்ணிட்டு இருக்கா, அப்புறமா உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவளோட கிளாஸ் ரூமுக்கு வர அங்கே உள்ள எல்லாரும் இவளை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. இவளுக்கு 2-3 பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், பாத்தியா பார்க்க அழகாக இருக்க பொண்ணுங்க எல்லாம் இப்படி தான் போல அப்படின்னு அவளை பற்றி பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவ கூட படிக்கிற பையன் தான் வரான். இப்போ அந்த பையன் வந்து ஹீரோயின் கூட பேசிட்டு இருக்க. கரெக்டாக அவங்க 2 பேரும் இப்படி பேசும்போது ஹீரோ வந்துடுறான். இப்போ ஹீரோ வந்து இதுக்கப்புறம் நான் தான் உங்களுக்கு புது ப்ரொஃபஸர், அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல உங்களுக்கு சீனியராகவும் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனை பார்த்தவனா அங்கே உள்ள எல்லாரும் சைட் அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. வந்திருக்க புது ப்ரொஃபஸர் சூப்பராக இருக்காரு அப்படின்னு அவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்துருக்க பையன் பார்த்தீங்கன்னா வேணும்னே அவ கூட வம்பளுத்து பேசிட்டு இருக்கான். இவன் இப்படி பேசிட்டு இருக்கிறத பார்த்தவொடனே ஹீரோக்கு பொறாம வந்துட்டு இருக்க. அங்கே உள்ள பொண்ணுங்களை பார்த்தீங்கன்னா சார் உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, உங்கள் பர்சனல் லைஃப்பில் யாராவது இருக்காங்களான்னு கேட்க கண்டிப்பாக இருக்காங்க, ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் பர்சனல் லைஃப் பற்றி சொன்னால் என் பொண்டாட்டி கோவப்படுவான்னு ஹீரோ சொல்லிட்டு இப்போ அவன் ஹீரோனை தான் கூப்பிடான். வந்து இந்த போர்டு அழி அப்படின்னு சொல்ல அவளே எந்திரிச்சு வந்து போர்டெல்லாம் அழிச்சிட்டு இருக்கா. இவன் இப்படி அழிச்சிட்டு இருக்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா எங்க பாரு நான் இருக்கும்போது இன்னொரு பையன் பக்கத்தில் உட்காந்துட்டு கொஞ்சம் பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதுன்னு சொல்ல நான் சும்மா தான் பேசிட்டு இருந்தேன்னு இவன் போர்டு அழிச்சிட்டு இருக்கும்போது கால் ஸ்லிப் ஆகி கீழே விளையாடுற மாதிரி போக ஹீரோவோட பேண்டை பிடிச்சிடுறான். என்ன காலை சாப்பிட்டியா சாப்பிடலையா, வீட்டை என் பேண்டை அவுத்து விட்டுற போல அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை போர்டை அழிச்சிட்டேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அமைதியாக உட்காந்துடுறான். இப்போ கிளாஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவளோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஏய் உன்னோட
ஹஸ்பண்ட் ஃபார்மசியில் பிஹெச்டி படிச்சிருக்காரு, ஏதாவது டவுட்னா அவர்கிட்ட கேளு, கண்டிப்பாக உனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆமாம், நான் போய் அவர்கிட்ட டவுட் கேட்டு படிச்சு கிழிச்ச மாதிரி தான் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கா. அவளுக்கு ஹீரோ தான் மெசேஜ் அனுப்புறான், சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருந்தேன். அந்த மெசேஜ் பார்த்தவொடனே யாரடின்னு இவ பார்க்க, ஓஹோ புது ஹஸ்பண்டா, அப்படின்னா நீ வீட்டுக்கு போய் தான் ஆகணும்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் வீட்டில் தான் இருக்காங்க. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா டின்னருக்கு நீயே சமைக்க போறியா அப்படின்னு பேசிட்டே வந்துட்டு இருக்க. ஹீரோ பின்னாடி இருந்தா அவனோட சட்டையை கழட்டிட்டு இருக்கான். அதை பார்த்தவொடனே இவ ஆனை கத்திட்டு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, நீ என்னோட பொண்டாட்டி தானே, நான் ட்ரெஸ்ஸு கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணி என் சட்டையை துவச்சிக்கல, அந்த வேலையெல்லாம் நீ தான் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு சட்டை துவைக்கலாம் தெரியாது, அந்த வேலையெல்லாம் நீயே பார்த்துக்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவ இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, நீ அந்த சட்டையை துவைச்சாலும் துவைக்கலாட்டியும் என் பொண்டாட்டின்ற பதவி என்னைக்கும் உனக்கு தான், நீ என்னை ஹஸ்பண்ட்னு கூப்பிட்டா துவைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவளே ஹீரோவா ஹஸ்பண்ட்னு கூப்பிட்டுட்டு இருக்கா. இவ இப்படி கூப்பிடுறத பார்த்தவொடனே ஹீரோக்கும் பயங்கர ஹாப்பி ஆயிட்டு, ரொம்ப நல்ல பொண்ணு, இனிமேல் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி அவனோட சட்டையை கழட்டி ஹீரோன்ட்ட கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ தனியாக வந்ததுக்கு அப்புறம் அவன் ஃபோனில் உள்ள ரெக்கார்டை போட்டு கட்டுறான். என்ன ரெக்கார்ட்னா ஹீரோயின் ஹஸ்பண்ட்னு கூப்பிட்டுருப்பா இல்லையா, அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான். இப்போ அதை கேட்டவொடனே ஹீரோக்கு பயங்கர சந்தோஷமாயிட்டு, கண்டிப்பா நீ என்ன காதலிப்பா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் தூங்கி எழுந்திருக்க. அவளுக்கு ஹீரோ தான் மெசேஜ் அனுப்புறான், உனக்காக சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன், போய் சாப்பிடு அப்படின்னு சொல்ல எவ்வளோ ஓகேன்னு சொல்றான். அதை பார்த்தோம்னா அவனை பார்த்தீங்கன்னா என்ன கூப்பிடணும்னு சொன்னேனோ அப்படி கூப்பிடுன்னு சொல்ல இவ்வளோ ஓகே ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பி அவளோட ஸ்கூலுக்கு வந்துடுறா. இப்போ ஹீரோயினுக்கு அவளோட கிளாஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான் பார்க்க வராளுங்க. ஃப்ரீயா இருந்தா வாயே, எல்லாரும் டின்னருக்கு போகலாம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா வரதா பேசியிருக்காங்கன்னு சொல்ல, சாரிப்பா நான் வீட்டுக்கு போயாகணும்னு இவ போக பார்க்க, எங்க போக பார்க்குற, தயவு செஞ்சு எங்கேயும் போகாத, எங்க கூட வாப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட, ஐயோ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, லேட்டாக போனால் என் புருஷன் திட்டுவானே அப்படின்ற மாதிரி இவன் முடிச்சுட்டு சரி வாங்க போகலான்னு எல்லாரும் ஒன்றா தான் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்க. இப்போ அங்கே ஒன்றா உட்காந்து எல்லாரும் பேசிட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு பொண்ணு ஹீரோயினை பார்க்குறா. அந்த பொண்ணு பார்த்த உடனே பிரசிடென்ட் பை சார் எனக்கு தான் சொந்தமாகணும், கண்டிப்பா உனக்கு சொந்தமாக விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவ ஹீரோவை பார்க்க வந்துட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோவை தான் கட்டுறாங்க. அவனை பார்த்தீங்கன்னா கையை தூக்கி தலையில வச்சுட்டு எனக்கு தலைவலிக்குதுன்னு உட்காந்துட்டு இருக்கேன். டே உனக்கு தலைவலிக்க காரணத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன், உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்தா அந்த தலைவலி இருக்காது, ஃபர்ஸ்ட் உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிறதுக்கான வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, வாய் மூடிட்டு இருறான்னு சொல்ல அந்த இதுக்கு ஹீரோட அசிஸ்டன்ட் பொண்ணு ஹீரோ குடிக்கிற காஃபி எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. சரி இந்தாங்க உங்களோட காஃபி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா வேகமாக எந்திரிச்சு வீட்டுக்கு போகலான்னு பார்க்க, எங்கே சார் வீட்டுக்கு போக பார்க்குறீங்க, வீட்டுக்கு போய் சீக்கிரம் உங்கள் பொண்டாட்டிக்காக சமைக்க போகிறீங்களா, ஆனால் நீங்கள் போகிறதே வேஸ்ட்டு தான் சொல்ல, என்ன சொல்ல வர டைரெக்டாக சொல்லித்தலன்னு ஹீரோ சொல்ல, அவங்க பொண்டாட்டியே அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருக்காங்கன்னு சொல்ல, தனியாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட தான் உட்காந்துருக்காங்கன்னு சொல்ல ஹீரோ பார்த்தீங்கன்னா நேராக ஹீரோயினை பார்க்க தான் வந்துட்டு இருக்கான். இப்போ இவன் இப்படி வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஜாலியாக சரக்கு அடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். இவன் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பக்கத்தில் உள்ள பையனை பார்த்தீங்கன்னா உன்னோட ஃபோன் நம்பர் கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்ல, ஃபோன் நம்பர் நான் அப்புறமா தரேன், இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், வீட்டுக்கு போன ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு இவன் அவங்க எல்லாரையும் அவாய்ட் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. அப்பாட ஒரு வழியே தப்பிச்சாச்சு, சீக்கிரமா வீட்டுக்கு போக வேண்டியதான் கேப் புக் பண்ணின்னு இவ ஃபோன் எடுத்து வச்சுட்டு இருக்க. அவ பின்னாடி ஹீரோ தான் நிற்கிறான். சாப்பாடு ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சா பொண்டாட்டி அப்படின்னு சொல்ல, அதை பார்த்தவொடனே நான் பயந்து போயிட்டேன், இப்படியா என்ன பயமுடுத்துவேன், இந்த மாதிரி வந்து பயமுடுத்துற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, நான் ஒன்றும் சாப்பிடல, நீங்கள் திட்டுவீங்களோன்ற பயத்தில் அந்த இடத்த விட்டு வந்துட்டு திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி சரி கவலைப்படாத, உனக்கு எதுவும் சொல்ல மாட்டேன், வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு இருக்க. அவள் பின்னாடி அவள் ஃப்ரெண்ட்ஸுங்க போகிறாங்க. அது பார்த்தோன்னே இவ ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு மறைச்சிக்கோங்க எல்லாரும் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு இவ ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. அவங்க போனதுக்கு அப்புறமே இவ இதே போஸ்ட்ல இருக்கா. அதை பார்த்தவொடனே மேடம்க்கு எனக்கு கட்டி பிடிக்க ரொம்ப பிடிச்சிருக்கு போல அப்படின்னு சொல்ல, ஆமாம் கட்டி பிடிச்சா என்ன தப்பு, நம்ம 2 பேரும் புருஷன் முன்னாடி தானேன்னு சொல்லிட்டு இருக்க, அப்படின்னா கிஸ் பண்ணாலும் எந்த தப்பு இல்லைன்னு இவ சொல்லிட்டு இருக்க. சத்தா போட லூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா இன்னொரு தடவை என்கிட்ட ஃப்ளட் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ ஹீரோயின் நைட்டு அவளோட ரூமில் உட்காந்துட்டு ஹீரோவை கட்டி பிடிச்சதை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. என்னால் நம்பவே முடியல அவரை கட்டி பிடிச்சது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. அவளுக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் கால் பண்ணுறா. இப்போ அவள் கால் பண்ணி உனக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சு பார்த்தியா, அந்த வீடியோ கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, எவ்வளோ சரினா அவள் அனுப்பின வீடியோவை பார்க்குறா. பார்த்தா அந்த மாதிரி வீடியோ போல் இவன் இந்த வீடியோ பார்க்குறது இந்த சைடு ஹீரோக்கு தெரிஞ்சிருது. ஏன்னா அந்த டேப்ல உள்ள மேலேடி இவனோட டிவிலையும் போட்டு வச்சிருக்கான். இப்போ அந்த வீடியோ பார்த்தவனே ஹீரோ காண்டாயிட்டு, நீ இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்குறியா அப்படின்னு அவன் கோவத்தோட உட்காந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்போ அவள் உள்ளே வந்து பார்த்தா டிவியில் இவ பார்த்த வீடியோ தான் ஓடிட்டு இருக்கு. அதை பார்த்தவனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இது என்ன நீ பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, மேடம் படிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கீங்களா,
உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் ஒன்றும் வேணும்லாம் பார்க்கல, எனக்கே இதுதான் முதல் தடவை. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதுக்கப்புறம் ஒரு ரூமில் நீ இருக்க வேண்டாம், 2 மணி நேரம் நீ ஏன் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். வந்தே மடியில் உட்காருன்னு சொல்ல இவ்வளோ வந்து மடியில் உட்காந்துக்கிறா. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா என்னை கட்டி பிடிச்சிட்டா அப்படியே படுத்துக்கோ, என்னோட ஒர்க்கு முடிகிற வரைக்கும் நீ இங்கே தான் இருக்கணும், ரூமுக்குலாம் போகக்கூடாதுன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு அவளோட ஃபோனை நோண்டிட்டு இருக்க. சும்மா ஃபோன் நோண்டிட்டு இருக்காம படுத்து தூங்குடின்னு ஹீரோ சொல்ல சரி சரி தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஹீரோ மேலே சாஞ்சு வாக்கி தூங்கிடுறான். இப்போ அவளோட ஃபோன் அவள் கையை விட்டு கீழே விழுறத பார்த்தவொன்னே ஹீரோவில் தூக்கிட்டு வந்து பெட்ரூமில் படுக்க வச்சிடறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ கண்ணு முழிச்சு பார்த்து நான் எப்படி இங்கே ஒரு வேலை ஏதாவது என்ன பண்ணிட்டேனா அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இல்லை இல்லை அப்படிலாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி இப்போ டைமை பார்க்க டைம் ரொம்ப அதிகமாக இருக்கு. இப்போ இந்த இடத்துக்கு ஹீரோ வந்து கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆச்சு, இதை வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு வர பார்த்தா ஹீரோ சைக்கிள் எடுத்து வச்சுட்டு நிற்கிறான். இதுலயே நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் வேறு இதில் போகணும்னு நினச்சேன், உட்கார இதில் தான் உன்னை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்ல இதில் போனால் எல்லாரும் பார்ப்பாங்களே அப்படின்னு இவன் புலம்பிக்கிட்டே ஹீரோ கூட வந்துட்டு இருக்கா. இப்போ ஹீரோவில் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாணத்தை பற்றி யாருக்கும் தெரியாமல் இருக்கிறதா நல்லதுன்னு சொல்ல ஏன் நம்ம கல்யாணத்தை பற்றி தெரியக்கூடாது, உனக்கு எனக்கு லீகலாக கல்யாணம் ஆயிடுச்சு, நான் உன்னோட புருஷன், அந்த விஷயத்த மறந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்மளோட கல்யாணம் ஒரு அரேஞ்ச் மேரேஜ் மட்டும்தான், மற்றபடி லவ்னு எதுவுமே கிடையாது, அதனால என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு வர இவ பேசினதை பார்த்த உடனே ஹீரோக்கு ரொம்ப அப்செட்டாக இருக்கு. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஆஃபீஸில் உட்காந்து ஹீரோயின் பேசினதை நினச்சி தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இவன் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு மாதிரி இருக்க, ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நீ வந்து விசாரிக்காம இருந்தா அதுவே போதும் போடா அப்படின்னு சொல்ல அவனும் சரின்னு அந்த இடத்த விட்டு போறான். இப்போ இந்த சைடு கட் பண்ண ஹீரோயினை தான் கட்டுறாங்க. அவளை பார்த்தீங்கன்னா அவள் ஃப்ரெண்டு கூட தான் பேசிட்டு இருக்கா. இப்போ அவள் ஃப்ரெண்டு கிட்ட எனக்கு என் புருஷனுக்கு சின்ன வாக்குவாதம் ஆகிப்போச்சுன்னு சொல்ல ஏன்டி அவர் கூட சண்டை போடுற, அவர் உன்னை ரொம்ப காதலிக்கிறாரு, இந்த விஷயம் கூட உனக்கு புரியலையான்னு சொல்ல சும்மா அவருக்கே சப்போர்ட் பண்ணாதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. நான் ஒன்றும் அவருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணல, உண்மை எது அதுதான் சொல்கிறேன், அவர் பண்ணுறதெல்லாம் பார்த்தா உன்னை நல்லா பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவள் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டு இன்னொரு பொண்ணு கூட வந்திருக்கான். இப்போ இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா ஏ மோஷியா உன்னோட பாய் ஃப்ரெண்ட் பார்த்தியா, இதுக்கப்புறம் இவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அடுத்தவ பாய் ஃப்ரெண்டு ஆட்டையை போட்டது மட்டும் இல்லாமல் இப்படி வெக்கமே இல்லாமல் வந்து பேசிட்டு இருக்கேன்னு ஹீரோயின் அவ கூட சண்டை போட்டுட்டு இருக்க. அந்த இதுக்கு இவளோட தம்பி வந்துடுறான். இப்போ வந்து மோஷியோட கையை பிடிச்சிட்டு ஹைச்செல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவளோட பாய் ஃப்ரெண்ட் மாதிரி பேச அதை பார்த்தவொன்னா அந்த பொண்ணுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இப்போ அவங்க 2 பேரும் துரத்தி அடிச்சதுக்கப்புறம் வெளியே வந்துட இவ்வளோ பார்த்தீங்கன்னா டேய் நான் உனக்கு அக்கா வேணும், லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்ல என் அக்கா பக்கத்தில் நிற்கிறா, நீ அவளோட ஃப்ரெண்டு தானே, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னு நீ வேற எதுக்குடா அமைதியாக இருக்க மாட்டேன்னு சொல்ல நீ உன் புருஷனை கவனிச்சுக்கிற வழியை பாரு, என் வாழ்க்கையை நான் பார்த்துக்குவேன் இவ சொல்ல எப்படியோ போய் தலைங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அவள் தனியாக நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பூனைக்குட்டி இருக்கு. அதை பார்த்தோம்னா இவ்வளோ பார்த்தீங்கன்னா வா நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போகலான்னு இவ ஜாலியாக பூனைக்குட்டி தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறா. இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கட்டில கீழே குனிச்சிட்டு செல்லக்குட்டி வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். அவனை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஐயோ பூனைக்குட்டி வச்சிருக்கேன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக என்ன திட்டி தலைவானே அப்படின்னு இப்போ டக்குன்னு ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு என்னங்க நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா, என்னன்னே தெரியல உங்க நினைப்பாவே இருந்துச்சுன்னு சொல்ல எனக்கு தான் செல்ல உன் நினைப்பா இருந்துச்சுன்னு சொல்லி ஹீரோவை நெத்தியில கிஸ் பண்ணுறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா நீ ஒழிச்சு வச்சிருக்கே பூனைக்குட்டி, அதை நான் கண்டுபிடிக்க கூடாதுன்னு இப்படிலாம் பண்றேன்னு சொல்ல இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு இவ பூனைக்குட்டியை தூக்கிடுறான். ஆமாங்க எனக்கு இந்த பூனைக்குட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை பார்த்துக்குவான்னு சொல்ல உன் விருப்பப்படி தாராளமாக பார்த்துக்கலான்னு இவன் சொல்கிறான். இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா நான் என்னோட வீட்டுக்கே போயிடலான் இருக்கேன், இல்லைன்னா ஹாஸ்டலுக்கு போயிடலான் இருக்கேன்னு சொல்ல அங்கெல்லாம் நீ போகக்கூடாது, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீ ஏன் கூட தான் இருக்கணும், நீ என்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்ல கல்யாணம் நாளில் நம்ம 2 பேரும் வேற வேற ரூம்ல தானே இருக்கோம், பிரிஞ்சிருந்தா ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்ல இவன் இப்படி சொன்ன உடனே ஹீரோவை கிட்ட வந்து அவன் கண்ணாடியை கழட்டிட்டு அவளை கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்னா ஸ்டே பண்ணுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்க்க அவள் உடம்புல ட்ரெஸ் இல்லை, என்ன காரியம் டீப் பண்ணிட்டேன், அவன் கிட்ட வந்தவொன்னே உனக்கு தலைக்கால் புரியலையா, எப்படி அவன் மூஞ்சில முழிக்க போறேன்னு தெரியலையேன்னு இவன் ரெடி ஆகிட்டு உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கா. இப்போ அவள் இப்படி ஜூஸ் குடிச்சிட்டு என்ன யோசிக்கிறானா, எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சே, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இதெல்லாம் சாதாரண விஷயம் தான், இதை நினைச்சு வெக்கப்படணுன்னு எந்த ஒரு அவசியமே இல்லைன்னு வச்சுட்டு இவ ஜாலியா ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு மாதிரி ஆகுது. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா எனக்கு மயக்கமா வர மாதிரி இருக்கேன், என்ன பண்ணுதுன்னு தெரியலையேன்னு இவன் ஹீரோவை பார்க்க தான் வரா. இப்போ ஹீரோவை பார்த்தக்கையோட என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னவாக்க மயக்கம் போட்டு வில அதை பார்த்தவொடனே ஹீரோவில் அங்கேருந்து தூக்கிட்டு வந்துடுறான். இப்போ ஒரு ஜூஸ் குடிச்சா இல்லையா, அந்த ஜூஸை செக் பண்ணி பார்க்க அதில் அவளுக்கு பிடிக்காத பொருள் போட்டிருக்காங்க, அவளுக்கு அலர்ஜி ஆகிற பொருள். அதை பார்த்தவொடனே இவனை பார்த்தீங்கன்னா இவளுக்கு ஸ்ட்ராபெரினா அலர்ஜி, இது யாரும் இதில் போட்டதுன்னு தெரியலையேன்னு
ஹீரோ அவளுக்கு டக்குன்னு இன்ஜெக்ஷன் போட்டு அவளை காப்பாற்ற இவளுக்கு அவங்க அம்மா இறந்து போனது தான் ஞாபகம் வருது. அம்மா என்னை விட்டு போயிடாதீங்க, என்னை விட்டு எங்கேயும் போயிடாதீங்கன்னு இவ அவங்க அம்மா இறந்து போனதை நினச்சி பயத்தில் புலம்பிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ அவளை சமாதானப்படுத்துகிறான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் கண்ணை முழிச்சு பார்க்க ஹீரோ பார்த்தீங்கன்னா உனக்கு எதுவும் ஆகலை, நல்லபடியாக தான் இருக்குன்னு சொல்ல என் ஃப்ரெண்டு தான் அதை வாங்கி கொடுத்தா, எனக்கு ஸ்ட்ராபெரினா அலர்ஜினா அவளுக்கு சுத்தமாக தெரியாது, அவன் மேலே இதில் எந்த தப்பும் இல்லைன்னு சொல்ல அதை பார்த்தவொடனே இவனை பார்த்தீங்கன்னா நீ பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேணாமா, கொஞ்சம் விட்டுருந்தா என் பொண்டாட்டி என்னை விட்டு போயிருப்பான்னு சொல்லிட்டு இருக்கு. நான் போயிட்டா என்ன, அதான் நீங்கள் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்குவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி ஹீரோவை நெத்தியில் கிஸ் பண்ணுறான். அதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா சும்மா அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்ல அட்வான்டேஜ்லாம் ஒன்றும் எடுத்துக்கல, உன்னை ஜஸ்ட்டு கிஸ் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து ஹாலில் உட்காந்துட்டு இருக்கான். இவன் இப்படி உட்காந்துட்டு இருக்க ஹீரோக்கு ஒரு வீடியோ தான் வருது. யாரோ ஒரு பொண்ணு தான் ஹீரோயின் கொடுக்குற ஜூஸில் எதையோ கலந்து வச்சுட்டா. அந்த வீடியோவை பார்த்த உடனே ஹீரோ கண்டுபிடிச்சிடறான் இது யாரோட வேலைன்றத. இப்போ அவன் இப்படி பார்த்துட்டு இருக்கான். அந்த இடத்துக்கே ஹீரோயின் தான் வரா. இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா கையில் பூனைக்குட்டியை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கா. அதை பார்த்த உடனே ஹீரோ இந்த பூனைக்குட்டியை வாங்கிக்கிறான். இந்த பூனைக்குட்டியை நான் பார்த்துக்கிறேன், நீ நல்லா ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் உன்னோட ஸ்கூலுக்கு போகலான்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இவன் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கா. ஹிரதா வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கான். இப்போ அவன் இப்படி உட்காந்துட்டு இருக்கதை பார்த்தோன்னே ஏன் நான் அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்கள் பார்க்குறத பார்த்தாலே பயமாக இருக்கு, நான் கிளம்புறேன்னு இவ போயிட்டு மறுபடியும் திரும்ப வந்துட்டு என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்யூ, அதுக்காக ஒரு சின்ன ரிவார்ட் தரலான்னு இருக்கேன்னு இவன் ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு போகலான்னு பார்க்க ஹீரோவில் பிடிச்ச மடியில் உட்கார வச்சுட்டான். ஒரு கிஸ் கொடுத்தா சரியாக போயிடுமா, அதில் எனக்கு பத்தவே பத்தாதுன்னு சொல்ல இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவை இவ்வளோ கிட்ட பார்த்தோன்னே உங்களை பார்க்கும்போது யாரோ ஒரு ஆளோட முகம் தான் எனக்கு ஞாபகம் வருதுன்னு சொல்ல யாரோட முகம்னு ஹீரோ கேட்குறான். சொன்னால் கோச்சிக்க கூடாதுன்னு சொல்ல அதில் கோச்சிக்க மாட்டேன் சொல்லு அப்படின்னு இவன் கேட்டுட்டு இருக்க. ஆக்டர் லின்னோட முகம் மாதிரி இருக்கு, எனக்கு அவர் தான் ஃபேவரெட்டுன்னு சொல்ல அதை பார்த்தவொடனே ஹீரோக்கு பொறாம வந்து அவளை பிடிச்சி சோஃபாவில் தள்ளிட்டு அவ கூட ஒன்றா இருக்கலான்னு பார்க்க தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதீங்க, நான் படிக்கிறதுக்காக போனோம், இப்போதைக்கு எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் சாப்பிட போகிறேன்னு ஹீரோவை தள்ளி விட்டுட்டு சாப்பிட்றதுக்காக வந்துடுறா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு, நான் கிளம்புறேன்னு அவ கூட அந்த இடத்த விட்டு ஓடி அவளோட ரூமுக்கு வந்துடுறா. இப்போ அவள் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் என்னன்னு தெரில என் புருஷனோட முகம் அந்த லின்னோட முகம் மாதிரியே இருக்கு, நான் கரெக்டாக தான் சொன்னேன்னு இவர் ட்ராயரில் வச்சிருக்க ஃபோட்டோவை எடுத்து பார்த்துட்டு உண்மையாகவே பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காருன்னு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இந்த லின்னை தான் கட்டுறாங்க. இவனோட முகம் மாதிரி தான் ஹீரோட முகம் இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பான். இப்போ அவனோட ஷூட்டிங்ல பார்த்தீங்கன்னா அவன் கூட நடிக்க வேண்டிய பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாதனால அந்த பொண்ணு நடிக்க வரமாட்டேன்னு சொல்லிடுச்சு. அதை பார்த்தோன்னே அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்க. என்ன பண்ணுறது, ஸ்டேஜில் நீ பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், அதுக்கு கண்டிப்பாக ஒரு ஃபீமேல் லீட் தேவைன்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்க. அந்த மூவி பர்ஃபார்மன்ஸை பார்க்க தான் நம்ம ஹீரோயினை வந்துட்டு இருக்கான். இப்போ அவள் இப்படி உள்ள வரலான்னு பார்க்க அங்கே உள்ள செக்யூரிட்டியால விட மாட்டேங்கிறாரு. மேடம் ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நீங்கள் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்ல சார் ப்ளீஸ் சார் தயவு செஞ்சு நான் உள்ளே விடுங்க, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு லின்னு வந்துடுறான். இப்போ லின்னு இவ்வளோ பார்த்தோன்னே ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சார் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறதுக்காக தான் வந்தேன், தயவு செஞ்சு என்ன உள்ளே கூட்டு போங்களேன்னு சொல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்கன்னு சொல்லி அவன் ஹீரோயினை உள்ளே கூட்டு வரான். இப்போ உள்ளே வந்தவொன்னே அவ கூட ஜாலியாக பேசிட்டு இருக்க. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், உங்களை பாப்பின்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல தெரியுமா, உங்க கூட பேசினதுலேயே சந்தோஷம் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அவனோட மேனேஜர் பொண்ணை பார்த்தீங்கன்னா எங்க பாரு உனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தரேன், இவர் கூட நடிக்க வேண்டிய பொண்ணு நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான், அவளுக்கு பதிலாக நீ நடிச்சா நல்லா இருக்குன்னு சொல்ல அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா என் புருஷனுக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக என் காலை வெட்டி போட்டுருவான் அப்படின்னு யோசிச்சுட்டு சாரி மேடம் எனக்கு நடிக்கிறதெல்லாம் விருப்பம் இல்லை, நான் கிளம்புறேன்னு இவ போக்க பார்க்க லின்னு கையை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறான். தயவு செஞ்சு நான் சொல்றதை யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துடுறான். இப்போ ஹீரோவை பார்த்தேன்னா டே கசின் இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல என்னது கசினா அப்படின்னு இவ கேட்குறான். ஆமாம் இவன் என்னோட கசின், என்னை விட ஒரு வயசு பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் கசினா, அதனால தான் இவன் முகம் பார்க்க அவன மாதிரி இருக்கா, இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை பாரு அப்படின்ற மாதிரி இவ பெருமூச்சு விட்டுட்டு இருக்க. என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் மூச்சு விட்டுட்டு பாருன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. என்ன பார்த்தீங்கன்னா எங்க பாருங்க மேடம் உங்களுக்கு பெய்ய பிடிச்சிருக்குன்னு நல்லா தெரியுது, ஆனால் என்ன பண்ணுறது அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை, நான் கிளம்புறேன்னு ஹீரோயின் போக பார்க்க ஹீரோ பார்த்தீங்கன்னா எங்கே பொண்டாட்டி போற, நீ எங்கேயும் போகக்கூடாது என் கூட தான் இருக்கணும்னு சொல்ல எனது பொண்டாட்டியான அவன் ஆயிடுறான். ஆமாடா நான் கல்யாணம் பண்ண என்னோட பொண்டாட்டி இவதான் அப்படின்னு சொல்லி அவன் ஹீரோயினை கூட்டிட்டு காரில் வந்துட்டு இருக்க. இவளுக்கு பயமாயிட்டு இருக்கு, ஆஹா பொறாமையில் ஏதாவது பண்ணிட போறானோ, இவங்கிட்ட போய் சொல்லிட்டு வேற லின்னை பார்க்க வந்துட்டோமே அப்படின்ற மாதிரி இவ பயந்து போய் முழிச்சிட்டு நீ இப்போ வேலையில தானே இருக்கணும், நீ எப்படி இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி கேட்க. ஏண்டி என்கிட்ட போய் சொல்லிட்டு லின்னை பார்க்க வந்திருக்க, உனக்கு அவ்வளோ தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க. அதை பார்த்தோன்னே இவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. ஹீரோயினை கூட்டிட்டு ஹோட்டல் ரூமுக்கு தான் வரான். இப்போ அந்த ஹோட்டல் ரூம் ஓப்பன் பண்ண கையோட அவளை பிடிச்சி பெட்ல தள்ளிட்டு அவ கூட ஒன்றா இருக்கலான்னு பார்க்க லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காது, நான் இப்போதைக்கு படிச்சுட்டு இருக்கேன், இப்போதைக்கு இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல
ஏன் பண்ணக்கூடாது, அதெல்லாம் தாராளமாக பண்ணலாம். நீ என்னோட பொண்டாட்டி, அந்த விஷயத்த மறந்துடுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பொண்டாட்டினாலும் நம்ம 2 பேருக்கும் நல்ல எந்த ஃபீலிங்ஸும் இல்லை, அரேஞ்ச் மேரேஜ் தானே அப்படின்னு சொல்ல. இன்னும் எத்தனை நாளுக்கு தான் நீ அரேஞ்ச் மேரேஜ்னு சொல்ல போறேன்னு தெரிலன்னு ஹீரோவில் எதுவும் பண்ணாமல் அமைதியாக விட்டுடுறான். இப்போவில் பார்த்தீங்கன்னா உன்னோட முகம் எங்கேயோ பார்த்த முகம் மாதிரியே இருக்கு, ஆனால் என்னன்னு எனக்கு ஞாபகம் வரலன்னு சொல்ல. இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோவில் டக்குன்னு கிஸ் பண்ணிட்டு, நான் உன்னோட புருஷன், என் முகம் உன் மனசுக்குள்ளே இருக்கணும், அதுக்கு வேறு காரணம் தான் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு என்னன்னு தெரில, அடிக்கடி ஏதோ ஞாபகமாக வந்துட்டு போகுது அப்படின்னு எதையும் யோசிச்சு பார்த்தவாக்க மயக்கம் போட்டுடுறா. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் மயக்கத்துலேருந்து எழுந்திருக்கா. ஹீரோதா பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கான். என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, என்னன்னே தெரில, அடிக்கடி ஒரு மாதிரி கெட்ட கனவாக வருது, எந்த உருவமும் என் மைண்டில் வந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு இருக்க. வயசு பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வர்றது சகஜமான விஷயம்தான். அதுக்கு என்ன திரும்ப பண்ணணும், புருஷன் கூட ஒன்றா இருக்கணும்னு சொல்ல, போடா லூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அமைதியாக படுத்து தூங்கிட. என்ன பார்த்தீங்கன்னா என்னோட நினப்பு உனக்கு வருமானு கூட எனக்கு தெரியல, அந்த நினப்பை வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ வேணா பார்த்தீங்கன்னா ஹீரோனோட அப்பா கூட பேசினதை பற்றி தான் யோசிச்சு பார்க்குறான். 4 வருஷத்துக்கு முன்னாடி அவளுக்கு கார் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அதில் அவள் கொஞ்சம் விஷயத்த மறந்துட்டா. முக்கியமாக என்ன, அதை கண்டிப்பாக நான் ஞாபகப்படுத்துவேன், நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, அவளை நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு சொல்லியிருப்பான். அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, நான் ஃபஸ்ட்டாக காதலிச்ச பொண்ணு நீ தான், கடைசியாக காதலிச்ச பொண்ணு நீ தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இவங்க 2 பேருக்கும் சின்ன வயசுலேருந்தே லவ் இருந்திருக்கும் போல. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு டாக்டரை பார்க்க தான் வந்திருக்கான். இந்த டாக்டர் கிட்ட தான் ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து இவ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கா போல. அப்பப்போ இந்த மாதிரி தலை சுற்றுறது, கெட்ட கனவு வர்றதெல்லாம் இருக்கும் போல. இப்போ டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட்க்கு வந்துட்டு இருக்க. டாக்டர் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கீங்கன்னு சொல்ல, நீ போய் வெளியே ரெஸ்ட் எடு, நான் டாக்டரை பார்த்துட்டு வரேன்னு ஹீரோ டாக்டர் கூட தான் பேசிட்டு இருக்கான். டாக்டர் இந்த மெடிசன் சாப்பிட்றதுனால அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்லன்னு சொல்ல, எந்த பிரச்சனையும் வராது, முன்ன இருந்ததை விட அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கு, அதனால தான் அவங்களுக்கு இந்த மயக்கம் வருது, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்ல, ஹீரோ சரின்னு அவளை பார்க்கறதுக்காக வெளியே வந்துடுறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா என் பொண்டாட்டி என் கூட ஷாப்பிங்க்கு வந்தால் நல்லாயிருக்கும், ட்ரெஸ்ஸு வாங்குறது, நகை வாங்குறதுன்னு ஒன்று போய் ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்ல, தாராளமாக போகலாம் அப்படின்னு இவ்வளோ சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவங்க 2 பேரும் காரில் வந்துட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு ஒரு கனவு தான் வருது. அவள் யாருக்காகவோ போய் கிஃப்ட் வாங்கிட்டு வர, அந்த பையன் கேட்குறான், இந்த கிஃப்ட் யாருக்கு, உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கான்னு கேட்க, இல்லை உனக்காக தான், இன்னைக்கு உனக்கு தானே பர்த்டே, அதுக்காக தான் அதை வாங்கினேன்னு சொல்ல, நம்ம 2 பேரும் மூவிக்கு போகிறோம், அதுக்கான டிக்கெட் வாங்கியிருக்கேன் வான்னு சொல்லி அவன் கூப்பிட இவ்வளோ போகிறா. இப்போ அது எல்லாம் கனவுல வந்தவொடனே இவ டக்குன்னு கண்ணு முடிச்சு பார்த்து, உண்மையாகவே எனக்கு எதுக்காக இந்த நினைவெல்லாம் வருது, ஒருவேளை எனக்கு பாஸ்ட்டில் ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் இருந்தானோ, ஒருவேளை இருந்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் மனசில் யோசிச்சுட்டு இருக்க. என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ பார்த்தீங்கன்னா பாஸ்டில் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் இவன் கண்டிப்பாக கோவப்படுவானே அப்படின்னு யோசிச்சுட்டு, பாஸ்டில் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னு தெரிஞ்சா நீ கோவப்படுவியா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் கோவப்பட மாட்டேன்னு ஹீரோ சொல்கிறான். இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொன்னே, ஒருவேளை 2-3 பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க, அதை பார்த்தவொன்னே ஹீரோக்கு கோவம் வந்துடுது. இப்போ அப்படியே கட் பண்ணால் ஹீரோவிலுக்காக ஜுவல்லரி வாங்கி கொடுக்கறதுக்காக கூட்டு வந்திருக்கேன். பார்த்தா அந்த இடத்துல நிறைய ஜுவல்லரி இருக்குது. இப்போ அதில் ஒவ்வொரு ஜுவல்லரியாக எடுத்து போட்டு பார்த்துட்டு, இந்த ஜுவல்லரி உனக்கு பார்க்க சூப்பராக இருக்குது, இதையே ட்ரை பண்ணி பாருன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் இப்படி ஜாலியாக பேசிகிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோட அசிஸ்டன்ட் பொண்ணு தான் வரா. இப்போ அவள் வந்து இவ்வளோ பார்த்த உடனே, இவ கூட இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இவன் பொண்டாட்டியை பார்க்கும்போது எனக்கு பத்திக்கிட்டு தான் வருது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, சார் நான் வெளியே வெயிட் பண்ணுறேன்னா அவன் இந்த இடத்த விட்டு போக, இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா வா போகலான்னா அவள் அங்கேருந்து கூட்டு வந்துடுறான். இவங்க 2 பேரும் காரில் ஒன்றா போகிறத பார்த்த உடனே அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, பிரசிடெண்ட்டை கரெக்ட் பண்ணாமல் விட மாட்டேன், அவர் எனக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி வெறியோட பார்த்துட்டு இருக்கா. இப்போது நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் குளிச்சுட்டு வந்துட்டு இருக்கா. ஹீரோ தான் ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வா பொண்டாட்டி வந்து பக்கத்தில் உட்காருன்னு சொல்ல, நீ எதுக்காக கூப்பிடுறேன்னு எனக்கு நல்லா தெரியுது, என்னாலும் பக்கத்துலலாம் உட்கார முடியாது, என் தலை கூட காயில போடான்னு சொல்ல, வந்து மடியில் படுத்துக்கோ, நான் தலையை காய வைக்கிறேன்னு ஹீரோவை தலையை காய வச்சுட்டு இருக்கான். இப்போ ஹீரோ இப்படி காய வச்சுட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ண, அவனும் இவ்வளோ பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இவங்க 2 பேரும் இப்படி மாறி மாறி கிஸ் பண்ணிட்டு இருக்க. என்ன பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே எதுவும் பண்ணக்கூடாது, போதும் நீ போய் தூங்குன்னு சொல்ல, ஏன் போதுன்னு சொல்கிறீங்க, நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்க. ஆனால் இன்னைக்கு நான் உன்னை தொட மாட்டேன், நீ ரெஸ்ட் எடுக்கிறதா நல்லதுன்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த இடத்த விட்டு வர. இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்ன அவர் இப்படி சொல்லிட்டாரு, ஒருவேளை இவரோட மனசில் வேற ஏதாவது பொண்ணு இருக்குமோ, நான் கூப்பிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அவளோட மனசில் யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நடந்துக்கதை எல்லாத்தையும் அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, அவங்க 2 பேருக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சா, உண்மையாவே வேற லெவல் பண்ணிட்டேன், ஆனால் அவங்களுக்குள்ள நடக்கிறதுலாம் சாதாரண விஷயம் தான், நீங்கள் 2 பேரும் நார்மலான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் சொல்லிட்டு இருக்க. ஆமாம் சரியா சொன்னேன், ஆனால் நான் கிஸ் பண்ணும்போது அவர் என்கிட்ட வர மாட்டேங்கிறாரு, அதுக்கு என்ன காரணம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஒருவேளை அவரோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம், அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் எதுவும் மனசில் இருக்க போறா, எதுக்கு பார்த்து புருஷனை கைக்குள்ள போட்டு வச்சுக்கிடின்னு சொல்ல, எனது பாஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி இவ முழிச்சிட்டு இருக்கா.
எப்படிங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்க இந்த சைடு ஹீரோ கூட நிறைய பொண்ணுங்க பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே இவளுக்கு பொறாம வந்து அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறா. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் ஃப்ரெண்டு கூட ஒன்றா உட்காந்துட்டு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட கசின் தான் வரான். இப்போ அவன் வந்து அண்ணி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லதாக இருக்கும், உங்கள் அண்ணனை புரிஞ்சுக்கதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அவருக்கு பாஸ்டில் ஏதாவது லவ் கிவ் இருந்துச்சான்னு கேட்க, ஆமாம் லவ் பண்ணாரு, ஆனால் அதை பற்றி எனக்கு தெரியாதுப்பா, அந்த பொண்ணு மேலே உசிரையா வச்சிருந்தாருன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே இவன் அழ ஆரம்பிச்சிடா. இவன் இப்படி அழுகிறத பார்த்தவொடனே அவளை பார்த்தீங்கன்னா ஏண்டி அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க சாப்பிட்லான்னு இவங்க எல்லாம் ஜாலியாக பேசிட்டு அந்த இடத்த விட்டு வராங்க. இப்போ அந்த இடத்த விட்டு வந்ததுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னால் நம்பவே முடியல, என் புருஷனோட மனசில் இன்னொரு பொண்ணு தான் இருக்கா போல, அதனால தான் அவர் என்னை விட்டு தள்ளி போகிறாரு அப்படின்ற மாதிரி இவன் ஹீரோவை பற்றி தப்பாக யோசிக்க ஆரம்பிக்கிறா. இப்போ அவள் கூட பேசி முடிச்சுட்டு தனியாக வந்துட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு ஒரு பையன் வந்து எனக்கு நீ கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் முடியாதுன்னு இவ சொல்கிறான். இவன் இப்படி அவன் கூட பேசிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறான். இவன் ஹீரோ அவனை பார்த்த உடனே அந்த பொண்ணோட மனசில் வேற ஒருத்தர் இருக்கான், அதனால அவளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதா நல்லதுன்னு சொல்லிட்டு போக, அது பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா உண்மையாகவே என் மனசில் வேற ஒருத்தர் இருக்காரு, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அவளை பார்த்தீங்கன்னா அவளோட வீட்டுக்கு திருட்டுத்தனமாக வந்துட்டு இருக்கா. என் புருஷன் வேற கோவத்தில் இருக்கான், என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி இவன் வந்துட்டு இருக்க. பார்த்தா ஹீரோ குளிச்சுட்டு டவலோட நிற்கிறான். அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்ன இப்படி வந்து நிற்கிற, எப்போ பார்த்தாலும் கண் முன்னாடி இப்படி தான் வந்து நிற்பியா, இப்படி பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. நீ என்ன பக்கத்து வீட்டுக்காரனையா பார்க்குற, ஓ புருஷனை தானே பார்க்குற, இதை கூட உன்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதா, எப்போ பார்த்தாலும் என்னை விட்டு தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கேன்னு சொல்ல. தள்ளி போகிறேன்னா எனக்கு டைம் வேணும், சும்மா என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தேன்னா நான் உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுவேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோக்குக்கும் வந்து அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். இவன் இப்படி கிஸ் பண்ணதை பார்த்தவொடனே அவளை பார்த்தீங்கன்னா ஹீரோவை அடிக்கக்கூடாத இடத்துல அடிச்சுட்டு ஒழுங்கா தள்ளி போடா, இதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட உன் கூட வாழ மாட்டேன், நான் என் வீட்டுக்கு போகிறேன்னு அவளோட திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு வந்துட்டு அந்த இடத்துல அவங்க தம்பி தான் இருக்கான். இப்போ அவங்க தம்பி பார்த்தோன்னே அப்பா எங்கடா அப்படின்னு சொல்ல, அப்பா பிஸ்னஸ் ட்ரிப்காக போயிருக்காரு, வருது கொஞ்சம் நாள் ஆகுன்னு சொல்ல, நான் என் புருஷனை டைவர்ஸ் பண்ண போறேன், இனிமே அங்கே போக மாட்டேன்னு சொல்ல. அதை பார்த்தோன்னே கையில் வச்சிருந்த ஆப்பிள கீழே போட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கிறான். இப்போ இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் அவகிட்ட ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டேன் போல, இதுக்கப்புறமா அது கொஞ்சம் சாஃப்டாக நடந்துக்கணும், அவகிட்ட போய் சாரி கேட்கலான்னு ஹீரோ அவளோட ரூமுக்கு வந்து பார்க்க அந்த இடத்துல அவளை காணும். அதை பார்த்தோன்னு தான் தெரியுது அவள் வீட்டை விட்டு போயிட்டான்னு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட தம்பி தான் வரான். இப்போ இவளோட தம்பி வந்து ஏக்கா எனக்கு நான் பிடிச்சிருக்கு, என்னை பாய் ஃப்ரெண்டாக ஏற்றிக்கேன்னு சொல்ல, லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காம வெளியே போடான்னு அவளோட ஃப்ரெண்டை அவன் அங்கே இருந்து கூட்டு போக, இந்த சைடு ஹீரோ வந்து அவள் பக்கத்தில் உட்காந்துக்கிறான். இப்போ அவனை பார்த்தோன்னே இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, என் பொண்டாடி தேடி வந்த நீ ஹீரோ சொல்ல, அதை பார்த்தோன்னே இந்த பக்கம் மூஞ்சி திருப்பி வச்சுட்டு இருக்கான். எங்கே போன, நைட் இல்லாமல் நீ எனக்கு தூக்கமே வரல, உன் முகத்தை பார்க்காம சுத்தமாக தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருக்க, லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காது, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஒன்றும் நினைக்க மாட்டாங்க, நைட் உனக்காக வெயிட் பண்ணுறேன் வந்துருச்சல்லன்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த இடத்த விட்டு போக, போடா லூசு பயல அப்படின்ற மாதிரி ஹீரோவை முறைச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்போ ஈவினிங் ஆகுது. ஹீரோயின் அவளோட கிளாஸ்லாம் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் தான் உட்காந்துட்டு இருக்கா. இவன் இப்படி உட்காந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளோட அப்பாவையும் கூட்டிட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தள்ளி போடா, நான் உன்னை டைவர்ஸ் பண்ண போறேன், கிட்ட வராதுன்னு சொல்ல. ஏன்டி அப்படி சொல்கிறேன், உண்மையாகவே மனசில் நீ தான் இருக்க, இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரிலாம் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் முடியாது போடான்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்க அப்பாவை பார்த்தீங்கன்னா கல்யாணன்றது என்ன சின்ன விஷயம் நினச்சிட்டு இருக்கான், லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காத, ஒழுங்கா மாப்பிள்ளையை கூட்டு போன்னு சொல்ல. இவ்வளோ சரின்னு ஹீரோ ரூமுக்கு கூட்டு வரான். இப்போ ரூமுக்கு வந்தவொடனே என்ன பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி என்னை மன்னிச்சிடு, இதுக்கப்புறம் நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண மாட்டேன், உன் கூட ஒன்றா இருக்கணும் கூட ட்ரை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் முடியாது போடா, நான் உன்னை டைவர்ஸ் பண்ணுறது உறுதி, நீ என்னதான் சாரி கேட்டாலும் நான் உன் கூட திரும்ப வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா நீ ஓகே சார் நான் மட்டும்தான் கிஸ் பண்ணுவேன், வேணா டெஸ்ட் பண்ணி பாருன்னு சொல்ல. சரி எங்கே இப்போ கிஸ் பண்ண அப்படின்னு சொல்ல. ஹீரோவை அவளை கிஸ் பண்ணுறான். இவன் இப்படி கிஸ் பண்ணோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னை பார்க்கறதுக்காக ஸ்கூலுக்கு உன் கசின் வந்தான், ரெண்டு பேரும் கொஞ்சம் தனியாக பேசிட்டு இருந்தேன்னு சொல்ல. என்ன பேசுனீங்கன்னு ஹீரோ பொறாமப்பட்டுட்டு கேட்க. அதெல்லாம் சொல்ல மாட்டேன் சீக்கிரட்னு இவ சொல்கிறான். இவ இப்படி பண்ணுறது பார்த்தோன்னா என்ன பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு போகிறேன், சீக்கிரனோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வான்னு சூட்கேஸ் தள்ளி விட்டுட்டு போகிறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்செட்டாக உட்காந்துட்டு இருக்க. அவனோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றனா, என்ன பாஸ் மறுபடியும் உங்கள் பொண்ணாட்டி உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏண்டா ஆஃபீஸில் இருக்க பிரச்சனையை விட என் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை தான் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல, எப்போ பார்த்தாலும் என் வாழ்க்கையிலே ஒரு கண்ணா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாஸ், உங்களுக்கு ஏதாவது ஃபியூச்சரில் ஹெல்ப் தேவைப்பட்டா அதான் என்ன நடக்குதுன்னு முன்னாடியே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஊருக்கு அதையெல்லாம் ஒன்றும் கேட்க வேணாம், வாய் மட்டும் போடான்னு ஹீரோ அவனை பிடிச்சி திட்டி விட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோட அசிஸ்டன்ட் பொண்ணு தான் வரா. அந்த பொண்ணு ஹீரோக்கு ரூட்டு விடுது அப்படின்ற விஷயம் ஹீரோக்கு தெரியும், அவனுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ் உங்களுக்காக டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்ல. இனிமேல் ஆஃபீஸ் விஷயம் எதுவாக இருந்தாலும் என்னோட அசிஸ்டன்ட் பார்த்துக்குவான், அவன்கிட்டே காண்டாக்ட் பண்ணிக்கன்னு சொல்ல.
அவளும் சரின்னு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் ரெடி ஆகிட்டு வந்துட்டு ஹீரோட ஃபோனை பார்க்குறா. என்ன பாஸ்வேர்டாக இருக்குன்னு அவளோட டேட் ஆஃப் பர்த்தை போட பார்த்தது ஓப்பன் ஆயிடுது. என்னவே நம்மளோட டேட் ஆஃப் பர்த்தை வச்சிருக்கான் அப்படின்னு ஹீரோட ஃபோனை எடுத்து பார்க்க அதில் ஏதோ ஒரு பொண்ணு அனுப்பின மெசேஜ் தான் இருக்குது. நான் உன்னை காதலிக்கிறேன், நீ இல்லாமல் நல்லா இருக்க முடியாதுன்னு சொல்ல, நானும் நீ இல்லாமல் வாழ மாட்டேன்னு ஹீரோ மெசேஜ் அனுப்பிச்சிருக்க. அது பார்த்தோன்னே இவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உண்மையாகவே இவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்க போலையே, அப்புறம் இப்படி இவன் என்ன காதலிப்பான் அப்படின்ற மாதிரி இவன் ரொம்ப சோகத்தோட உட்காந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ வந்து உனக்காக சாப்பாடு செஞ்சுட்டு வா சாப்பிட்லான்னு சொல்ல, நீ சமைச்சது சாப்பிட்ணுன்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, அதெல்லாம் ஒன்று வேண்டாம் போட அப்படின்னு இவன் கோவமாக உட்காந்துட்டு இருக்க. என் ஃபோனில் என்னத்தை பார்த்தா இவ்வளோ கோவமாக இருக்க? நீ என் ஃபோனில் பார்த்தா எதுவும் உண்மை கிடையாது, எதுவாக இருந்தாலும் டைரெக்டாக என்கிட்டே கேளு, நானே கிளாரிஃபை பண்ணுறேன்னு சொல்ல, அதெல்லாம் நீ ஒரு கிளாரிஃபையும் பண்ண வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ பார்த்தீங்கன்னா அவள் ஃப்ரெண்டு கூட கேஃபிட்டேரியாவில் உட்காந்துட்ருக்க. ஏன்டி இப்படி சோகமாக உட்காந்துட்ருக்க? என்னாச்சு, நீயும் புருஷனும் சண்டை போட்டிங்களா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, உண்மையாகவே என் புருஷனோட மனசில் இன்னொரு பொண்ணு இருக்கா, நான் அவன் ஃபோனை பார்த்து அதை தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல, உண்மையாவா? என்னால் அதை நம்பவே முடியல, ஆனால் அவருக்கு நீ தான் ரொம்ப முக்கியம் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் என்னை விட இன்னொரு பொண்ணு அவருக்கு முக்கியமாக இருக்கா, கண்டிப்பாக என் புருஷனை நான் வீட்டு கொடுக்க மாட்டேன், என் புருஷனை செடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்ல, சொந்த புருஷனையே செடியூஸ் பண்ணுறவ நீ அதாண்டி இருப்பேன்னா அவள் கலாய்ச்சிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் ஸ்டடியெலாம் முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு தான் வரா. இப்போ அவன் இப்படி வர அந்த இடத்துல ஹீரோ தான் இருக்கான். அவனை பார்த்தவொடனே இவன் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்க. என்னாச்சு பண்ணாட்டி ரொம்ப டயர்டாக இருக்கா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களை பார்க்க தான் வந்தேன், நம்ம ரெண்டு பேரை கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் ஃப்ரெண்டு கூட கிளாஸில் உட்காந்து தான் பேசிகிட்டு இருக்கா. என்னடி ஆச்சு, உன் புருஷனை செடியூஸ் பண்ணுறேன்னு போனேன், சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகலடி, இனிமே தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது ட்ரை பண்ணணும்னு இவ சொல்லிட்டு அவள் ப்ராஜெக்ட் ஃபைலை பார்க்குறா. பார்த்தா அதை வீட்டில் வச்சுட்டு போயிட்டாப்புல. அதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் என்னோட ப்ராஜெக்ட் ஃபைலை வீட்டில் வச்சுட்டு அதை தயவு செஞ்சு எடுத்துக்கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் சரின்னா அவனோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு இந்த ஃபைலை என் பொண்ணாட்டிகிட்ட கொடுக்க சொல்லி அது கொடுத்து அனுப்புன்னு சொல்ல, பார்த்தா அவன் ஹீரோட அசிஸ்டன்ட் பொண்ணுக்கிட்ட கொடுத்து விடுறான். இப்போ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இதா சான்ஸ்ன்னு அந்த ஃபைலை எடுத்துட்டு ஹீரோனை பார்க்க தான் வரான். இப்போ அவளை பார்த்தீங்கன்னா சாரோட அசிஸ்டன்ட் பொண்ணு நான் தான் உங்ககிட்ட ஃபைலை கொடுக்கறதுக்காக வந்தேன்னு சொல்ல, நான் அவரோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி இவ கையை கொடுக்குறா. அதை பார்த்தோன்னா அவளை பார்த்தீங்கன்னா அவருக்கு சின்ன வயசுல ஒரு காதல் இருந்திருக்கு, நீங்க என்னதான் அவரோட பொண்டாட்டியா இருந்தாலும் அவரோட மனசுல வேற ஒரு பொண்ணு தான் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, அவரோட பாஸ்ட்டை பத்தி கவலை இல்லை, ஆனா இப்போதைக்கு அவரோட பொண்டாட்டி நான் தான், என்னோட ஃபைலை கொடுத்ததுக்காக அவனோட சம்பளத்தை டபுள் மடங்கு தர சொல்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வர. அதை பார்த்தோன்னே இவளுக்கு கோவமா வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த சைடு ஹீரோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா பாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபைலை கொடுத்துட்டேன்னு சொல்ல, ஒன்று போய் கொடுக்க சொன்னால் நீ யாருக்கிட்ட கொடுத்து விட்டேன்னு ஹீரோ கேட்குறான். உங்கள் அசிஸ்டன்ட் பொண்ணுக்கிட்ட தான் கொடுத்து விட்டேன்னு சொல்ல, ஏன்டா அவகிட்ட கொடுத்து விட்ட, அவன் பொண்டாட்டியை பற்றி ஏதாவது சொல்லி தெளிய போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சாரி பாஸ், அந்த விஷயத்தை நான் மறந்து போயிட்டேன்னு என்ன சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு கால் பண்ணி பார்க்க அவள் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறா. அதை பார்த்தோன்னே இவன் அவனை கோவத்தோட பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோ ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஹீரோனை பார்க்கலான்னு வீட்டுக்கு வர, அவள் வீட்டில் உட்காந்து நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கா. ஏன்டி ஃபோன் எடுக்கல அப்படின்னு சொல்ல, ரொம்ப பிஸியாக சாப்பிட்டுட்டு இருந்தேனா அதனால தாங்க ஃபோன் எடுக்கலன்னு இவ சாப்பிட்டுட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா மூவி பார்க்கலான்னு டிக்கெட் வாங்கி வச்சிருக்கேன் பார்க்கலாமான்னு சொல்ல, நம்ம வீட்டிலே பார்த்துடலாம் அதான் நல்லா இருக்குன்னு இவ்வளோ சொல்ல, சரி ஓகேன்னு ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து மூவி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க இப்படி பார்த்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா இவரை செடியூஸ் பண்ணுறதுக்கு இதான் நல்ல சான்ஸு, ஏதாவது ட்ரை பண்ணி செடியூஸ் பண்ண வேண்டியதானே. இவ ஹீரோவை செடியூஸ் பண்ணுறதை பற்றி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கு. ஹீரோவும் இவ கூட ரொமான்ஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கார் ஆக்சிடென்ட் பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்கே, என்னோட கார் ஆக்சிடென்ட் தான் ஞாபகம் வருதுன்னு இவ ஹீரோவை அங்க இங்க டச் பண்ணிட்டு இருக்க. பாக்குறதுனா சொல்லு, சட்டையை கழட்டிட்டு நானே காட்டுறேன்னு ஹீரோ சட்டையை கழட்ட, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன்னு இவ போக பார்க்க, எங்கடி போற அப்படின்னு ஹீரோவில கிட்ட பிடிச்சி இழுத்துட்டு அவளோட ட்ரெஸ் லைட்டா விலக்கி விட. அதை பார்த்தவொடனே இவ கண்ணு முடிக்கிறா. இப்ப இவ இப்படி கண்ணு மூடிட்டு இருக்கிறத பார்த்தவொடனே ஹீரோ எதுவுமே பண்ணாம அமைதியா இருக்கான். அதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஏன் என்ன டச் பண்ணாம தள்ளி போற அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு ஹீரோ சொல்றான். என்ன காரணமா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, எனக்கு உன் கூட ஒன்னா இருக்கிறதுல பயம் ஒன்றும் கிடையாதுன்னு இவளுடைய ட்ரெஸ்ஸை விளக்கிட்டு இருக்க. ஹீரோ இந்த பக்கம் திரும்பிக்கிறான். அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னை பார்க்கறதுக்கு உனக்கு பிடிக்கலையா, என்னை டச் பண்ண உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போதைக்கு அதுக்கான நேரம் கிடையாது, இன்னொரு நாள் பார்த்துக்கலான்னு சொல்ல, நீ ஏன் என்னை டச் பண்ணலன்னு சொல்லவா, ஏன்னா உன் மனசுல வேற ஒரு பொண்ணு இருக்கான், அதனால தானே என்னை தொட மாட்டேங்கிறேன்னு சொல்ல, ஐயோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, என் மனசுல நீ தான் இருக்குன்னு சொல்லி ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்ணுறான். இப்போமே இப்படி கிஸ் பண்ணதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா சும்மா என்னை ஏமாத்த பார்க்காதுன்னு சொல்ல, சத்தியமாக நான் உன்னை ஏமாத்தலை, என் மனசுல நீ தான் இருக்குன்னு சொல்லி அவளை கட்டி பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் ஒன்றா தான் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் இப்படி தூங்கிட்டு இருக்க. ஹீரோனுக்கு ஒரு கனவு தான் வருது, இவ ஏதோ ஒரு பார்ட்டியில இருக்கா. இப்போ அவ இப்படி இருந்துட்டு இருக்க. அந்த இதுக்கு ஒரு பையன் வந்து உன் கால் செவந்து போயிருக்கு, இந்த
இந்த பேண்டேஜை ஒட்டிக்க அப்படின்னு சொல்லி பேண்டேஜை கொடுக்க இவ்வளோ அந்த பையனை பார்க்குறா. அந்த பையனை பார்த்த உடனே இவளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. பார்த்த உடனே காதலிக்கவும் ஆரம்பிச்சிட்டா. அந்த மாதிரி கனவு வந்த உடனே இவன் டக்குன்னு எந்திரிச்சிட்டு என்னால் இதை நம்பவே முடியல. நான் ஒரு பையனை பார்த்த உடனே காதலிச்சிருக்கேன், ஆனால் அந்த பையனோட முகம் தான் எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அந்த பையன் ஆக்சுவலாக வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். இப்போ இவ இப்படி கனவு காண்டுட்டு உட்காந்துட்டு இருக்க. இவ உட்காந்துருக்கதை பார்த்த உடனே ஹீரோவும் எந்திரிச்சிடறான். என்னாச்சு பொண்டாட்டி ஏன் தூங்காமல் இருக்கு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. நான் பார்ட்டிக்கு போகும்போது என் காலில் அடிபட்டுருச்சு. அப்போ ஒரு பையன் வந்து பேண்டேஜ் கொடுத்தான். அந்த பையனை பார்த்த உடனே காதலில் விழுந்துட்ட மாதிரிலாம் எனக்கு தோணுது. எதனால இப்படிலாம் கனவு வருதுன்னே தெரிலன்னு சொல்லிட்டு இருக்க. எது வந்தாலும் நல்லதுக்கு தான். பொறுமையா நடந்ததை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு தூங்குன்னு சொல்லி அவளை தூங்க வச்சிட்டு இருக்க. அவ தூங்கினதுக்கு அப்புறம் ஹீரோ அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு வந்துடுறான். இப்போ எந்திரிச்சு வந்து என்ன எழுதுறானா, இன்னைக்கு அவளுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் அவளை மீட் பண்ணது ஞாபகம் வந்திருக்குன்னு. இவன் ஹீரோயினுக்கு ஒன்று ஒன்றா ஞாபகம் வந்ததுன்னு எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கான் அவளை காதலிச்சதுலேருந்து. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட கிளாஸ் ரூம்ல உட்காந்துட்டு இருக்க. அவள் ஃப்ரெண்டு கூட தான் பேசிட்டு இருக்கா. ஏண்டி உன் புருஷனை கரெக்ட் பண்ண உனக்கு இவ்வளோ நேரமா? இப்படியெல்லாம் லேட் பண்ணா உன் புருஷன் உனக்கு கிடைக்க மாட்டான்னு சொல்லிட்டு இருக்க. ஏய் சும்மா இருடி, நான் போய் உடனே என் புருஷனை பாக்குறேன்னு இவன் நேரம் ஹீரோவை பார்க்க தான் வந்துடுறா. இப்போ இவ ஹீரோவை பார்த்த உடனே உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், எனக்கு கனவுல ஒரு விஷயம் வந்துச்சு, அந்த பையன் நீங்க தானே, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை செல்லம், உனக்கு ஏதோ சின்ன சின்ன கனவுலாம் வந்துட்டு இருக்கு. என் மேல காதல் அதிகமா இருக்கிறதுனால அந்த கனவுல நான் வரேன். இப்போ ஒரு கிஸ் பண்ணிட்டு போனா நல்லா இருக்குமே அப்படின்னு இவன் கிஸ் பண்ற மாதிரி வர, தள்ளி போட அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ அவ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோக்காக 100வது நாள் கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கா. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி 100 நாள் ஆகுது. அதுக்காக தான் இவ ஹீரோக்கு டை வாங்கி வச்சிருக்கா. இப்போ இந்த டையை பெட்ல வைக்கலான்னு பார்க்க, இங்கே வைக்க வேண்டாம், ஏதாவது பத்திரமான இடத்துல வைக்கலான்னு இவ இன்னொரு டிராயரை ஓப்பன் பண்றா. பார்த்தா அதுல இவளை பத்தின எல்லா நினைவுகளும் இருக்கு. இது இந்த டேட்டு, இது இந்த டேட்ல நடந்தது, இது இவளோட பர்த்டேக்காக வாங்கினதுன்னு அவளை பத்தி எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்க. அதை பார்த்த உடனே இவளால நம்பவே முடியல. எனக்கும் அம்மாவுக்கும் நடந்த கார் ஆக்சிடென்ட்ல நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன், என்னோட காதலையும் நான் மறந்துட்டேன். அவனோட டிபியில் இருக்க அந்த பொண்ணு நான் தான். அவன் என்ன நினைச்சுதான் அந்த டிபியையே வச்சிருக்கான்னு இவன் நேராக ஹீரோவை பார்க்க தான் வரா. இப்போ இவ ஹீரோட ஆஃபீஸ்க்கு ஓடி வந்துட்டு இருக்க. என்ன சொல்லும், நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், வீட்டுக்கு வந்து பேசலாமா அப்படின்னு சொல்ல. அதை பார்த்த உடனே இவ அழ ஆரம்பிச்சிடறா. இவ இப்படி அழுகிறத பார்த்த உடனே என்னடியாச்சு, ஏன் அழுதுட்டு இருக்க, ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்னா என்கிட்ட உண்மையை சொல்லல, என்கிட்ட உண்மையை சொல்லாம எதுக்காக மறைச்ச, நீ என்ன தானே இத்தனை வருஷமா காதலிச்சிட்டு இருந்த, அந்த டிபியில் இருக்க பொம்மை கூட நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா எல்லாமே நீ தான், உனக்கு மண்டையில் அடிப்பட்டதுனால உனக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்க கூடாதுன்னு தான் நான் எதை பத்தியும் ஞாபகப்படுத்தல, உனக்கா ஞாபகம் வரணும்னு தான் நான் அமைதியா இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்பவே வந்து பாஸ் ஒரு முக்கியமான மீட்டிங், ஷேர் ஹோல்டர் எல்லாரும் வெயிட் பண்றாங்கன்னு சொல்ல. அதை பார்த்தோன்னே இன்னும் பார்த்தீங்கன்னா எதை பத்தியும் யோசிக்காத, ரெஸ்டடு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, அவன் போன கையோட அந்த இடத்துக்கு இவ தான் வரா. இப்ப வந்து என்ன சொல்றேன்னா, நான் என்னோட ரிசைனேஷன் லெட்டரை சப்மிட் பண்றதுக்காக வந்தேன், அதுக்கு காரணம் நீ தான், இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த ரிசைனேஷன் லெட்டருக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, தேவையில்லாம என்கிட்ட வம்பு பண்ணாது அப்படின்னு சொல்ல. ஏன் வம்பு பண்ணக்கூடாது, எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டின்னு அவளை பிடிச்சி குளிக்கிட்டு கீழே தள்ளிவிட ஹீரோனோட மண்டை அடிபட்டு கீழே விழுந்துடுறா. இவ இப்படி விழுந்து கிடக்கிறத பார்த்தவன சும்மா நடிக்காத எந்திரி அப்படின்னு அவ பயந்து போய் கத்திட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இவ இப்படி விழுந்து கிடக்கிறத பார்த்தவன ஹீரோ பயந்து போயிட்டு சீக்கிரமா ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க, போலீஸை கூப்பிட்டு இவ்வளோ அரெஸ்ட் பண்ண வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினை காப்பாற்றி ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுக்கு அப்புறம், டாக்டர் 4 வருஷத்துக்கு முன்னாடி கார் ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொல்ல எல்லா டீட்டெயிலும் எனக்கு தெரியும், அவங்க மண்டையில் அடிபட்டிருக்கு, மேபி பழைய ஞாபகங்கள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு, இப்போ உள்ள ஞாபகம் போறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்ல ஹீரோ ரொம்ப பயந்து போயிடுறான். இப்போ டாக்டர் எப்படி சொன்னதை பார்த்தோன்னா அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோனோட அம்மா கார் ஓட்ட இவ காருக்கு பக்கத்தில் உட்காந்துருப்பா. இவங்க 2 பேரும் வந்துட்டு இருக்கும்போது அவங்க கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அந்த ஆக்சிடென்ட்ல தான் அவங்க அம்மா இறந்து போயிருப்பாங்க. அது எல்லாத்தையும் தான் இப்போ காட்டுறாங்க. இப்போ டாக்டர் பார்த்தீங்கன்னா எதை நினச்சி பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போக ஹீரோவும் சரின்னு ஹீரோயினை பார்க்கறதுக்காக வந்துடுறான். இப்போ அவன் ஹீரோயினை பார்க்க வர இவ மயக்கத்துலேருந்து கண்ணை முழிச்சு பார்க்க அவளுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. டாக்டர் என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பரவாயில்ல இருக்கட்டும், இந்த அளவுக்கு உங்களுக்கு மெமரி ரெக்கவர் ஆனிச்சு, அதுவே எனக்கு சந்தோஷம்னு சொல்லிட்டு டாக்டர் அந்த இடத்த வீட்டு போக இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் மறந்ததுக்கு அப்புறமும் என்னை காதலிச்சுட்டு தான் இருந்தியான்னு சொல்ல, என்னோட காதலியை எப்படி என்னால் விட்டு கொடுக்க முடியும், நீ என்னை மறந்தால நான் உன்னை மறக்கல, அப்படி இருக்கிறப்ப நம்ம காதல் உயிரோட தான் இருக்குன்னு ஹீரோ சொல்ல. அதை பார்த்தோன்னே இவன் ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவளோட உடம்பு சரியானதுக்கு அப்புறம் ஹீரோவில் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வர 2 பேரும் பெட்ரூம்ல தான் இருக்காங்க. இவன் பூனைக்குட்டி கூட விளையாடிட்டு ஜாலியாக உட்காந்துட்டு இருக்க. அவளுக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் மெசேஜ் அனுப்புறா. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா என்னங்க காலேஜில் டூர் கூட்டு போறாங்களா, நீங்களே வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி சரி ஜாலியாக போயிட்டு வா, ஆனால் என்ன பண்ணுறது, என் பொண்டாட்டி கூட ஹனிமூன் போகணும்னு ஆசையாக இருக்கு, அதனால டூரை கேன்சல் பண்ணிடலாம் செல்லன்னு சொல்ல.
இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு ஜாலியாக உட்காந்துட்டு இருக்க. இவ இப்படி ஜாலியாக இருக்கிறத பார்த்தோன்னா அவள் கூட படிக்கிற பொண்ணுக்கு பயங்கர பொறாம வந்துட்டு, என்னடி ரொம்ப ஜாலியாக இருக்க, பெத்த அம்மாவையே கொண்டுட்டு இப்படி நிம்மதியாக இருக்க, எப்படிதான் இப்படி நிம்மதியாக இருக்க தோணுதோ தெரில. உங்கள் அம்மா உன் உயிரை காப்பாற்றுறதுக்காக அவங்க உயிரை விட்டுருக்காங்க. இதை பற்றிலாம் உனக்கு தெரியுமா? ஹாஸ்பிட்டல் ரெக்கார்டே இருக்கு என்கிட்ட. இந்த விஷயம் ஊருக்கே தெரியுது, உனக்கு தான் தெரில. ஏன்னா உன் மண்டையில் தான் எதுவுமே ஞாபகம் இல்லையேன்னு சொல்லிட்டு இருக்க. இவ சொன்னதை கேட்ட உடனே ஹீரோயின் மயக்கம் போட்டுறா. இப்போ அப்படியே கட் பண்ணா ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டலில் இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து பதற்றத்தோட, என்னாச்சு அவளுக்கு, நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்க, அவள் உள்ளதா இருக்கா, அவளை வந்து பாருங்கன்னு சொல்ல இன்னும் வேகமாக ஓடி வந்து பார்க்குறான். வந்து பார்த்தா அந்த இடத்துல ஹீரோயினை காணோம். பார்த்தா அவள் ஜன்னல் வழியா ஏறி குதிச்சு வெளியே வந்துட்டான். அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளுக்கு கால் பண்ணி பார்க்க ஃபோனும் போக மாட்டேங்குது. இப்போ ஹீரோனோட ஆளுங்களை கூப்பிட்டு பொன்னாட்டி எங்கே இருக்கா அப்படின்றத கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்கான். எதுக்காக அவன் மனசு கஷ்டப்படுற மாதிரி இப்படி பண்ணுற, அவள் பர்சனல் லைஃப்பில் தலையிட உங்க யாருக்கும் உரிமை கிடையாது. அவளுக்கு மட்டும் எதாவது ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒன்று சும்மா விட மாட்டேன்னு அவளை பிடிச்சி திட்டிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா என்னால் தான் செத்து போனாங்களா, என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. நான் எங்கள் அம்மாவை கொண்டுட்டேன்னா நான் என் தம்பி அம்மா அப்பான்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் எங்கள் அம்மா சாகிறதுக்கு நானே காரணமாயிட்டேன்னு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அவங்க அம்மா கூட வாழ்ந்ததை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்போ அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவ கதறி கதறி அழுதுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா ட்ரோன் வச்சு ஹீரோயினை தேட ஆரம்பிச்சிட்டான். பார்த்தா ஒரு ட்ரோன் கரெக்டாக அவன் நிற்கிற இடத்துக்கு நேராக வந்து நிற்குது. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா சீக்கிரம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சார் மேடம் இருக்க இடத்த கண்டுபிடிச்சாச்சு, நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல இவ்வளோ அந்த ட்ரோனை பார்க்குறா. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்படி அழுதுகிட்டே அந்த ட்ரோனை பார்த்துட்டு இருக்க. ஹீரோ தான் அவளுக்கு மெசேஜ் அனுப்புகிறான். எங்க பாரு, உங்கள் அம்மா இறந்து போனது ஒரு ஆக்சிடென்ட்னால நடந்தது. மற்றபடி உனக்கும் உங்கள் அம்மாவோட ஆக்சிடென்ட்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அவங்க சாகிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னு உனக்கு தெரியுமா? உங்கள் அம்மா வாழ்றதே உனக்காக தான் சொன்னாங்க. நீ சந்தோஷமாக இருந்ததா அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. நீ அழுகிறத பார்க்க என்றைக்கும் உங்கள் அம்மா விரும்ப மாட்டாங்க. நீ இப்படி அழுகிறத உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒரு வீடியோவை அனுப்புகிறான். என்ன வீடியோன்னு பார்த்தா அவங்க அம்மா சாகிறதுக்கு முன்னாடி நர்ஸுக்கிட்ட சொல்லி ஒரு வீடியோ எடுத்திருப்பாங்க. நான் செத்து போயிட்டேன், என் பொண்ணு கண்டிப்பாக கவலைப்படுவா, அவள் காலத்துக்கும் கவலைப்படக்கூடாதுன்னா இந்த வீடியோவை அவகிட்ட காட்டுங்கன்னு அந்த வீடியோவில் அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. என் பொண்ணு எதுக்காகவும் அழுகக்கூடாது, தைரியமாக இருக்கணும், எப்போவும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் பார்த்த உடனே இவ ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இப்போ ஹீரோக்கு தான் கால் பண்ணுறா. உன்னை பார்க்குறதுக்காக இங்கே வெயிட் பண்ணுறேன் வான்னு சொல்ல ஹீரோவும் அவளை பார்க்குறதுக்காக வரான். இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க. ஹீரோ ஓடி வந்து அவளை கட்டி பிடிக்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. இப்போ அப்படியே அவங்க ரெண்டு பேரும் எப்போ மீட் பண்ணாங்களோ அந்த சீனை தான் காட்டுறாங்க. அந்த சீன் எல்லாமே இவளுக்கு தான் ஞாபகம் இருக்கு இல்லையா? இப்போ இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.